ஒரு கஸ்டடி டெத் நடந்துச்சு. அந்த ஒரு கஸ்டடி டெத்தில் உடனே தமிழக முதலமைச்சர் கூட்டினாரு. கூட்டிய அந்த 10 போலீஸ்காரங்க மேல கொலை குற்றம் காட்டப்பட்டுச்சு. அப்புறம் சிபிஐக்கு மாத்தணும். அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஒரு பெரிய டிஎஸ்பி அதிகாரி அவங்க தமிழ்நாடு அரசு நீக்க முடியாது, சென்ட்ரல் இருக்கவங்க நீக்கணும். அதனால அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு போராட்டம், இதை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்க. இப்ப இதுல கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த போராட்டத்தில் இந்த ஒரு போராட்டம் நடத்துன்னு சொன்னா ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும். இல்ல சிபிஐக்கு அனுப்பு, இல்ல கோரிக்கை இல்ல. போலீஸான கைது பண்ணு, முடிஞ்சு போச்சு கோரிக்கை. கொலை குற்றம் வழக்கு போடு, முடிஞ்சு போச்சு கோரிக்கை. அப்புறம் வேற என்ன இருக்கு கோரிக்கை? ஆனாலும் ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தான் கொள்கை இல்லாத, இலக்கு இல்லாத ஒரு போராட்டம். இப்ப இந்தியா பூரா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சிருக்காங்க. கோயில்ல மட்டும் ஒரு மொழி கொள்கை தான், ஒன் லாங்குவேஜ் ஃபார்முலா தான். அது சமஸ்கிருதம் மட்டும் தான். ஏன்டா ஒன் லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சிருக்கீங்க? அப்ப கடவுளுக்கு சமஸ்கிருதம் அப்படிதான் தெரியும், இல்லாட்டி கடவுளுக்கு வேற லாங்குவேஜே தெரியாது. கடவுள் எப்ப வந்துச்சு? சமஸ்கிருத மொழி வந்துச்சு. எப்ப வந்து அப்ப கடவுள் மனிதன் தோன்றியதுக்கு அப்புறம் பிறந்தாரா? ஒரு வீட்டுல நாய் வளர்க்குறோம்னு சொன்னா அதனுடைய பிரியத்தை எப்படி காட்டும்னு சொன்னா வாழை ஆட்டி காட்டும். பூனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மேல அப்படி உரசிக்கிட்டு போய் நம்மகிட்ட அன்பை காட்டும். ஆட்டுக்கிட்ட போனீங்கன்னா அந்த கழுத்தை தடவி கொடுத்தீங்கன்னா அது உணர்வு என்னன்னு புரிஞ்சிடும். மிருகங்களுக்கே இந்த உணர்வுகள் செய்கிற மூலம் அது உணர்வை வெளிப்படுத்துகிறப்ப இந்த கடவுளுக்கு நம்ம சமஸ்கிருதத்துல பேசினாதான் அதுக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த மிருகங்களுக்கு இது கூட அந்த கடவுள் கிடையாதா? சொமட்டோவில் ஆர்டர் போட்டோம்னா, வீட்டுல ஆர்டர் போட்டோம்னா சொமட்டோல இருந்து வருது. எந்த ஹோட்டல்ல இருந்து, NV ஹோட்டல்ல இருந்து, வி ஹோட்டல்ல இருந்து எல்லாத்தையும் வருது. இந்த ஹோட்டல்ல எவன் சமைச்சான், எவன் சாப்பிட்டான், அந்த பிரியாணி நல்ல பிரியாணி, கெட்ட பிரியாணி, அதெல்லாம் எல்லா சாப்பிட்டது இன்னைக்கு எல்லா ஜாதிகாரனும் வாங்கி சாப்பிடுறோம். இது இந்த ஒரு கலாச்சார மாற்றம். தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு பீஃப் பிரியாணி கிடைக்கும், மாட்டுக்கறி இங்க விற்பனை அப்படிங்கிற ஒரு போர்டை நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம், கேரளாவில் பார்க்கலாம், வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி போர்டு போட்டு கடன் நடத்த முடியுமா? பெரியார் மாட்டிறைச்சிக்காக இயக்கம் நடத்தினார். மாட்டிறைச்சி இயக்கம், மாட்டுக்கறியை சாப்பிடுங்கள், அதுக்காக இயக்கம் நடத்தினார். பெரியார் இயக்கம்னா மாட்டுக்கறி. இப்ப தீவிகானா மாட்டுக்கறி தான். தீவிகாவுடைய கலாச்சாரம் மாட்டுக்கறி கலாச்சாரம். மத்தவங்க எங்க தெரியாது. ஊரா போய் கதரை வித்துட்டு போறார் பெரியார். ரொம்ப பெரிய பணக்காரு, வசதியானவர். அவர் ட்ரெயின்ல ஊர்ல போய் கதரெல்லாம் விட்டு கதர் மட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு உடம்பெல்லாம் அழுக்கு, கதர் சட்டை அழுக்கு, பார்த்தா ஒரு பரதேசி மாதிரி உடையில ட்ரெயின்ல 3வது போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பக்கத்துல ஒரு புலவர் ஒருத்தர் வர்றார், பூவே சாமிநாதன். ஏழ்மைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏழ்மைங்கிறதுக்கு நிறைய இது இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பாடல்கள் சங்க இலக்கியத்துல எடுத்து அவர்கிட்ட பாடிட்டே இருக்கிறார். பெரியார் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு வந்துட்டு அவர் ஊர் வந்தானே அவர் இறங்கி போயிட்டார். அப்புறம் போய் பெரியார் எல்லாம் சொல்றாரு, இந்த புலவர்கள் ஒரு பொது அறிவே இல்லைங்கிற முடிவுக்கு நான் அப்பதான் என்ன தயவு செஞ்சு யாரும் மகாத்மா ஆக்கிடாதீங்க, என்ன யாரும் காந்தின்னு சொல்லிடாதீங்க. என்ன மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்றத ஒரு பையன் கேட்க மாட்டான். என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள், என்னை நாணயமற்றவன் என்று சொல்லுங்கள். என்னை அயோக்கியன் நாணயமற்றவன் நீ சொன்னாதான் நான் என்ன சொல்றேங்கிறத மற்றவன் கேட்பான். சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு புரட்சி என்பதை இந்த மேடையிலே நீங்கள் பார்த்தீர்கள். இந்த மேடையிலேயே ஒரு சாதி மறுப்பு திருமணம் நடந்தது. இந்த சாதி மறுப்பு திருமணத்தைக்கு வாழ்த்து வந்திருக்கிறவர்களுக்கு யாருக்குமே நாங்கள் அழைப்பு கொடுக்கவில்லை. திருமணத்திற்கு வாங்கன்னு யாருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கல. அழைப்பு கொடுக்காமலே திருமணத்திற்கு சென்னைக்கு எப்படி சேர்வது, எந்த பேருந்தை இப்போ புக் பண்ணுவது, எந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிற தொல்லை எதுவும் இல்லாமல், எந்த கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறது, அது 6 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாண மண்டபத்தை பிடிக்கணும். அந்த மண்டபத்துக்கு இப்போ அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் அந்த மண்டபம் சைவமா அசைவமா அப்படிங்கிற பிரச்சனைலாம் பார்த்து ஒரு மண்டபத்தை அதுக்கு பிடிக்கிறது. திருமணத்துக்கு முன்னாடி அதற்கான திருமணங்களை உறவு செய்வதற்கு, உறுதி செய்வதற்கு அதுக்கு ஒரு விழா நடத்துறது. உறுதி செய்கின்ற விழா நடத்தியதற்கு பிறகு இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, இந்த கையிலெல்லாம் அந்த மச்சை இது போடுறது, அடையாளம் குறிக்கிறது, அதுக்கு ஒரு விழா வந்திருக்கு. அந்த ஒரு விழா நட்சத்திர ஹோட்டலில் நடத்துறது. அப்புறம் திருமணம் வந்தவங்களுக்கெல்லாம் ஹோட்டலில் இடம் போடுறது. அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறது. இதை மாதிரியான இத்தனை சடங்குகளை சேர்த்து ஒரு பல லட்சம் ரூபாய் செலவில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்துக்கு எழும்பூரிலிருந்தும் மந்தவாசியிலுமிருந்தும் பஸ் ஏறி மணமக்கள் இந்த மேடையிலேயே உண்மையான கொள்கை உணர்வாளர்கள் மத்தியில் இந்த திருமணத்தை செய்து கொண்டு போக முடிகிறது என்பதுதான் இந்த அதிசயம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலாவது நடக்க முடியுமா? உத்தரப்பிரதேசத்தில் நடக்க முடியுமா? பீகாரில் நடக்க முடியுமா? ராஜஸ்தானில் நடக்க முடியுமா? இது எதனுடைய தொடர்ச்சி என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு புரட்சியினுடைய ஒரு தொடர்ச்சி. அப்படித்தான் இதை சொல்ல வேண்டும். ஏராளமான திருமணங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றன. மாநாடுகளிலே திருமணங்கள், மாநாட்டு மேடைகளிலே இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த செலவும் இல்லாமல் ஜாதி மறுப்பு திருமணங்களாக அவைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இவைகளெல்லாம் நிகழ்வதற்கு எத்தனை ஆண்டு காலம் இதற்காக ஒரு பெரிய இயக்கம் நடத்த வேண்டியிருந்தது, எவ்வளவு புரட்சியை நம்ம செய்ய வேண்டியிருந்தது, எவ்வளவு எதிர் நீச்சல்களை நாம் போட வேண்டியிருந்தது என்பதெல்லாம் நீண்ட நெடிய வரலாறுகள். இன்றைக்கு வரலாறுகளை எல்லாம் இளைஞர்கள் பேசுகிறார்கள், பேச துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் வரலாறுகளை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது.
இந்த இயக்கத்தினுடைய தேவை இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு சொல், செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த சுயமரியாதை என்பது பெரியார் சொன்னார், இது ஒரு அதிசயமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னார். சுயமரியாதை இயக்கம் ஒரு அதிசயமான ஒரு இயக்கம். இந்த சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு என்ஜினை எந்த ரயில் பெட்டியில் வேணாலும் நான் அந்த என்ஜினை பூட்டி சுயமரியாதையினுடைய பாதைக்கு அந்த ரயில் பெட்டியை நான் இழுத்து சென்று விட முடியும் அப்படின்னு பெரியார் சொன்னார். சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொன்னார். இந்த சொல் எப்படி தேர்வு செய்யப்பட்டது? சுய நிர்ணய உரிமை, தொழிலாளர் உரிமை, பெண்ணிய உரிமை, வாழ்வு உரிமை எல்லாமே பேசுகிறோம், வகுப்பு உரிமை, எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இந்த உரிமைக்கு எல்லாம் மேலான ஒரு சொல்லாக சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு சொல் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடந்தது கிடையாது. இந்த நாட்டில் மட்டும்தான் சுயமரியாதைக்கான ஒரு போராட்டம். ஏன் சுயமரியாதைக்கான ஒரு போராட்டம் இந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு சொன்னால், மரியாதை இல்லாமல் இந்த நாட்டில் மக்கள் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் ஒரு சுயமரியாதை. உன்னுடைய சுயமரியாதையை நீ பார், உன்னுடைய சுயமரியாதை எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ பார். உன்னுடைய மரியாதை பறிக்கப்பட்டது மட்டுமல்ல, உன்னுடைய மரியாதை எவ்வளவு சிறுமைப்படுத்தப்படுகிறது, உன்னுடைய மரியாதை எவ்வளவு கீழானதாக, அடிமையாக, இழிமகனாக சித்தரிக்கப்படுகிறது. இதிலிருந்து மீளுவதற்கு உனக்கு ஒரு சுயமரியாதை உணர்வு வேண்டாமா என்ற ஒரு கேள்வியோடு சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு யார் பெயர் கொடுத்தது, யார் பெயர் வைத்தது, எப்போது பெயர் சூட்டப்பட்டது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துலையாவது எல்லாரும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி இந்த இயக்கத்திற்கு நாங்கள் சுயமரியாதை இயக்கம்னு பேர் வைக்க போகிறோம் அப்படின்லாம் எந்த இடத்துலையும் பெரியார் அறிவிக்கலை. 29 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு என்ற ஒரு மாநாடு நடப்பதற்கு முன்பே பெரியாருடைய எழுத்துக்களில் இயல்பாக வந்து விழுந்த வார்த்தை சுயமரியாதை, சுயமரியாதை, சுயமரியாதை. இயல்பாக வந்து விழுந்துருச்சு. என்னன்னா, இந்த மக்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கிறாங்களே, சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறாங்களே, மானம் இல்லாத மக்களாக, அது அடிப்படையான ஒரு கேள்வி. மானம், அறிவு. மானமற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்காக நடத்த வேண்டிய ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அதுதான் மானம். மானமும் அறிவுனா மானமற்ற மக்கள், மானமற்ற மக்களுக்கு மரியாதை வேணும், சுயமரியாதை வேணும். ஏழை மக்களில் வர்க்க போராட்டம், அடக்கப்பட்ட பெண்களுக்கான போராட்டம், பெண்ணுரிமை போராட்டம். ஆனால் இந்த சுயமரியாதைக்குள்ள, மானமற்ற மக்களுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க, சமூகத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினரும் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு சுயமரியாதை. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்கிறப்ப ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் சுயமரியாதை கேட்பது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறப்ப, மலை மேலே, உச்சந்தலை மேலே தலைகீழாக, உச்சி மலை மேலே தலைகீழாக போகிற மாதிரியான ஒரு நடவடிக்கை நான் அறிஞ்சிருக்கேன். அது 2வது குடியரசு பத்திரிகையில் ஒரு தலையங்கத்தில் எழுதுகிறார், நான் எல்லாத்தையுமே எதிர்க்கிறேன். அது ஒரு பெரிய பட்டியல் போடுறார். நான் மதத்தை எதிர்க்கிறேன், ஜாதியை எதிர்க்கிறேன், ஜனநாயக அமைப்பை எதிர்க்கிறேன், நீதி ஸ்தலத்தை எதிர்க்கிறேன், இந்த கல்வி முறையை எதிர்க்கிறேன், இந்த சம்பிரதாய முறையை எதிர்க்கிறேன், இந்த சடங்கை எதிர்க்கிறேன் என்ன ஒரு நீண்ட ஒரு பட்டியல் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இன்னும் எதை பார்த்தாலும் எதுக்குன்னு தான் எனக்கு தோணுது, எதையும் ஆதரிக்க எனக்கு தோணலை, இன்னும் எது தோணுதோ எதுக்குன்னு தோணுது. நான் இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு உயிர் நண்பர்களாக இருந்த வரதராஜன் நாயுடு, திருவிக்கா முதலியார் போன்ற நண்பர்களையும் வெறுப்பதற்கு காரணமாயிட்டேன் நான் பேசுகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஒரு வரி என்ன முடிக்கிறாருன்னா, என்னுடைய பணி எப்படி நான் மதிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இமயமலை வெயிலில் காய்கிறது என்று ஒருவன் குடைபிடிக்க கிளம்பி இருப்பான் என்று சொன்னால், அதை போல நான் என்னுடைய பணி அமைந்திருக்கிறது. இமயமலை வெயிலில் குடைபிடிப்பதற்கு எப்படி குடைபிடிக்க போகிறானோ அது மாதிரி தான் என்னுடைய பணி இருக்குது. அதனால் நான் இமயமலைக்கு குடைபிடித்தாலும் நான் என்னுடைய மயிரை கட்டி இந்த மலையை இழுக்கிறேன், வந்தால் மயிர் போனால் மலையாக போட்டு என்ற கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறார். இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விட இந்த தொண்டு அவசியம், இந்த இயக்கம் நடத்த வேண்டிய அவசியம். இந்த இயக்கம் எப்படி வந்ததுன்னா, சுயமரியாதை இயக்கங்கிறது முழுக்க முழுக்க எதிர்நீச்சல் போட்ட ஒரு இயக்கம். எதிர்நீச்சலில் தான் இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கங்கிறது வந்தது. அப்போ முதலில் பெரியார் நடத்திய இந்த சுயமரியாதை 1929 செங்கல்பட்டில் நடத்தின ஒரு சுயமரியாதை மாநாடு, முதல் மாநாடுங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் மாநாடாக பேசப்படுது வரலாற்றில். பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த மக்களில்
இப்போ தமிழக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த சுப்பராயன், நீதிபதிகளாக இருந்தவர்கள், மற்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், நீதி கட்சியை சேர்ந்தவர்கள், எல்லா மக்களும் திறந்த ஒரு மாநாடு. அந்த மாநாடு அதில் நிறைவேற்றப்பட்ட பல புரட்சிகரமான தீர்மானங்கள். பெண்களுக்கு சொத்துரிமை, ஆசிரியர்களுக்கு பெண்களுக்கு இருக்கணும், வகுப்பு வாரி உரிமை. அதில் முதல்ல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தீண்டப்படாத மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து சுயமரியாதை இயக்க மாநாட்டில் அந்த தீர்மானம், பெண்களுக்கு சொத்துரிமை, அதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறோம். அதெல்லாம் விரிவான ஒரு ஒரு தீர்மானம் நடத்தப்பட்டது, விளக்கமாக அதெல்லாம் இப்போ செய்திகள் விரிவாக வந்திருக்கு. அந்த மாநாட்டிற்கு யார் யார் வந்தாங்க அப்படின்னு பெரியார் வந்து விளக்கம் போடுறப்ப, இந்த மாநாட்டுக்கு இது மாதிரி பெரிய நிலையில் வந்ததோடு மட்டும் இல்லாமல் கணவனை இழந்ததாக கூறப்படுகிற விதவை பெண்கள் இந்த இதில் வந்தாங்க. பாலியல் தொழிலை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற, தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்ற பெண்கள் இத்தனை சதவீதம் இதில் வந்தார்கள் இந்த மாநாட்டுக்கு. இதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு கம்யூனிட்டியாக பெரியார் வந்து அங்கீகரிக்கிறார். இந்த பாலியல் தொழில் நடத்துகிறவங்களும் விதவையாக இருக்கிறவங்களும் இவங்களும் வந்து எத்தனை சதவீதத்தில் கலந்துக்கிட்டாங்க என்று சொல்லி ஒரு 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 பல பிரிவுகளை கொண்ட ஒரு மல்டி டைமென்ஷனை கொண்ட ஒரு மாநாடாக அந்த மாநாடு நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பெரியார் சொல்லி அந்த மாநாட்டை வந்து ஒரு தொடர்ச்சியாக நடத்தி ஒரு பெரிய வெற்றிகரமான மாநாடு. சென்னையிலிருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு தனி ரயில் வச்சு அந்த மாநாட்டை வந்து கொண்டு போய் வந்து நடத்துகிற அளவுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடாக அது நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் இன்ற விளையிலும். இப்போ கலைஞர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வந்தார். முதலாக இந்தியாவிலேயே பாரம்பரிய சொத்தில் பெண்களுக்கான சொத்து உரிமையை கொண்டு வந்தது தமிழ்நாடு. அதற்கு பிறகுதான் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் வருது. அந்த தீர்மான சட்டத்தை கொண்டு வந்த போது கலைஞர் என்ன சொன்னார்னா, செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்த ஆட்சியை அமுல்படுத்துகிறது என்று சொல்லி தான் கலைஞர் வந்து அதை கொண்டு வந்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, வீரம் செறிந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி, போராட்டத்திலே வீரம் செறிந்த போராட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இல்லை, ஏன்னா வீரம் இல்லாத போராட்டங்கள்லாம் இப்போ நிறையா நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். வீரம் இல்லாத போராட்டம் இல்லை, கொள்கையே இல்லாத போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு நாட்டில். ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டடி டெத்து நடந்துச்சு. அந்த ஒரு கஸ்டடி டெத்தில் வந்து உடனே தமிழக முதலமைச்சர் கூட்டினார். கூட்டி அந்த 10 போலீஸ்காரங்க மேலே வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அப்புறம் சிபிஐக்கு மாற்றணுன்னாங்க, அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஒரு பெரிய டிஎஸ்பி அதிகாரி, அவங்கள வந்து தமிழ்நாடு அரசு நீக்க முடியாது, சென்ட்ரலில் இருக்கவங்க தான் நீக்கணும். அதனால் அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு போராட்டம், இதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இதில் கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த போராட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு போராட்டம் நடத்துன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும். இல்லை இல்லை, சிபிஐக்கு அனுப்பு, இல்லை கோரிக்கை இல்லை. போலீஸாரனை கைது பண்ணு, முடிஞ்சு போச்சு கோரிக்கை. கொலை குற்றம் வந்து வழக்கு போடு, முடிஞ்சு போச்சு கோரிக்கை. அப்புறம் வேறு என்ன இருக்குது கோரிக்கை? ஆனாலும் ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தான் கொள்கை இல்லாத, இலக்கு இல்லாத ஒரு போராட்டம். அப்போ இதை மாதிரியான போராட்டங்கள்லாம் நாட்டில் ஏதோ ஒரு டோக்கன், ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தணும், நான் எழுதிட்டு அந்த போராட்டத்தை என்று நடத்துகிற அளவுக்கு இருந்ததுனால, இது வந்து இந்த போராட்டங்கிறது வீரம் செறிந்த போராட்டம் அல்லது வீரம் இல்லாத போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் நடத்திய போராட்டம் அரசாங்கத்தை எதிர்த்தா, அரசாங்க அமைப்பு முறையை எதிர்த்தா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் யாரை எதிர்த்து யாருக்காக போடுனதுன்னா மக்களுக்காக போராடினது. மக்களுக்காக சுயமரியாதை இயக்கம் போராடுகிற போது எந்த மக்களுக்காக அந்த இயக்கம் போராடினதோ அந்த மக்களே இந்த இயக்கத்தை எதிர்த்தாங்க. எந்த மக்களுக்காக பெரியார் கொள்கையை பேசுகிறாரோ அந்த மக்களே பெரியாரை கூட்டம் நடத்த விடாமல் செஞ்சாங்க. அவங்களே கல்லால் அடித்தாங்க, அவங்களே முட்டையில் மலத்தை வச்சு தலையில் வீசுகிறாங்க. பல இடத்துல வந்து கூட்டம் நடத்த முடியாமல் அந்த தலையில் வந்து முண்டாசை கட்டிக்கிட்டு, துணியை கட்டிக்கிட்டு, அந்த கல்லடியை வாங்கிக்கிட்டு, அந்த கல்லடியை எடுத்து போட்டுட்டு பெரியார் வந்து உங்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன், நீ என்ன கல்லால் அடித்தாலும் என்னை என்ன அவமானப்படுத்தினாலும் நான் உனக்காக பேசுவதை நிறுத்த மாட்டேன், நான் உனக்காக பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதாவது குரல் வலை இருக்கின்ற வரை ஒருவன் பேசிக்கொண்டு தான் இருப்பான், நாதஸ்வரம் இருக்கிற வரை அது ஊதிக்கொண்டு தான் இருக்கும், அந்த ராமசாமி இருக்கின்ற வரை அவன் இந்த சுயமரியாதை கொள்கையை பேசிக்கொண்டு தான் இருப்பான். இது பெரியார் சொன்ன விஷயம். நீ எது சொன்னாலும் என்னால் நிறுத்த முடியாது, இது போயிட்டு தான் இருக்கும். ஆக அப்படிப்பட்டது மக்களுடைய எதிர்ப்புக்காக மக்களை திருத்த வேண்டும் என்று எந்த மக்களுக்காக சுயமரியாதை பேசினாரோ அதே மக்களுடைய எதிர்ப்புகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக நான் பேசுகிறேன் என்று நடத்திய ஒரு போராட்டம். அதுதான் அதில் ஒரு தனித்துவமான ஒரு போராட்டமாக இந்த போராட்டத்தை பெரியார் நடத்தியிருக்கிறார். பல இடத்துல கடைசியாக சின்னாளப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில்
பெரியார் மீது வீசப்பட்ட ஒரு கல், வீசப்பட்ட ஒரு கல் அது கையில் அவர் மேலே பட்டு அவர் சொல்றாரு, கடைசியாக இறக்கின்ற வரையில் அந்த கல்வீச்சால் விழுந்த அந்த அடியினுடைய காயங்கிறது வந்து இன்னமும் எனக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ வருஷம் இல்லையும் அவ்வளோ பெரிய எதிர்நீச்சல் போட்ட ஒரு போராட்டமாக இருக்குது. அப்போ சமூகத்தினுடைய ஒரு சூழல், எந்த சூழலில் வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப படிப்பறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. 7-6% மக்கள் தான் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே இருந்தாங்க. மற்றவங்கள் எல்லாமே கல்வியே அறிவே இல்லாத ஒரு சமுதாயம், கல்வி அறிவே படிக்க இல்லாத ஒரு சமுதாயம். தான் வாழறது வந்து தன் தலைவிதி, கடவுள் விட்ட விதி, நான் இப்படி தான் வாழணும், நான் இந்த ஜாதி தொழில் இந்த தாய் தொழில் தான் செய்யணும், எனக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்லை, ஆண்டவன் தலையில் இப்படி தான் எழுதிட்டான், பெண்கள்னு சொன்னால் அவங்க வீட்டில் கொத்தடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கணும், அவங்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இல்லை, இது எல்லாமே நம்ம இப்படி இருக்கிறது தான் ஒழுங்கு, அடிமைப்பட்டு மானமற்று இருக்கிறது தான் ஒரு சமூக ஒழுங்கு என்று சமூக ஒழுங்கு இருந்த காலத்தில் அந்த ஒழுங்கை உடைப்பதற்காக வந்த ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அப்போ அதை எதிர்த்து தான் அவனுக்கு. அப்போ மக்கள்கிட்ட இதெல்லாம் பேசுகிறப்ப அவனால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஒன்று ஏற்றுக்கிறவங்களே நான் விடமாட்டேன் என்று பெரியார் நிறைய விஷயங்களில் பேசியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், என்னோட வயசுலேயே தெரியும், ஒரு பிராமின் வீட்டில் வந்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையன் கூட பிராமின் அல்லாத ஒரு 50 வயசு 60 வயசு போட வாடா போடான்னு தான் பேசுவோம், வாடா போடான்னு தான் பேசுவோம். அவங்க வீட்லேயே பெண்கள் அம்மாவாக இருந்தால் கூட வாடி போடின்னு தான் பேசுவாங்க, அவங்க வீட்டில் அக்காவாக இருந்தாலும் வாடி போடின்னு தான் பேசுவாங்க. பெண்களுக்கே அந்த மரியாதை தான் அவங்க வீட்டில். அப்போ எந்த தானே வேண்டாம், அவன் வந்துட்டானா, இவன் வந்துட்டானா, அவன் வந்துட்டானா, இப்படிப்பட்ட ஒரு பேசப்பட்ட ஒரு சமூகம் கண்மூடித்தனமாக அதை அடிமைத்தனமாக விரும்பி ஏற்றி கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக தான் இருந்துச்சு. நிறைய சம்பவங்களை நம்ம சொல்ல முடியும். தியேட்டர்களில், சினிமா தியேட்டரு, நாடகத்தில் என்ன சொன்னோன்னா, இங்கு பஞ்சமர்களுக்கு இடமில்லை, வியாதியஸ்தர்களுக்கு. அப்போல்லாம் இந்த குஷ்டம் அப்படிங்கிற லெப்ரசிங்கிறது ஒரு பெரிய கடுமையான வியாதி. அப்போ அங்கே 2 இது போடுவாங்க, இங்கே லெப்ரசி அந்த அந்த வியாதி உள்ளவர்களுக்கும் இங்கே இருக்கிற பஞ்சமர்களுக்கும் இதில் இடமில்லை. இப்போ ஒற்றைவாடை தேட்டரில் நடந்த ஒரு நாடகத்தில் நோட்டீஸில் இதை அச்சடித்து மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணலாம், அதை ஏற்றுக்கிட்டு தான் மக்கள்லாம் இருந்தாங்க. சுடுகாட்டை நீங்கள் பதிக்க போனீங்கன்னா இது சூத்திரருடைய சுடுகாடு அப்படின்னு சுடுகாட்டுக்கு போர்டு எழுதி போட்டாங்க. இப்போ பெரியார் இயக்கத்தில் பெரிய புரட்சிகர தலைவராக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, அப்புறம் பட்டுக்கோட்டையில் பெரிய செல்வந்தர்களாக இருந்த பெரிய பணக்காரர்கள், இவரெல்லாம் கூட தஞ்சாவூரில் சூத்திரருடைய சுடுகாட்டில் தான் பதிச்சாங்க. அப்போ பெரியார் அதை கண்டித்து எழுதியிருக்கிறார், சூத்திர சுடுகாடுன்னு ஒன்று இருக்கணுமா, இப்படி பிராமண சுடுகாடு சூத்திர சுடுகாடுன்னு ஒன்று இருக்கணுமா அப்படின்னு கண்டித்து அவர் அன்றைக்கி எழுதினார். அதுக்கப்புறம் இப்போ இந்து சுடுகாடுங்கிறது இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால், இன்றைக்கி தலித் மக்களுக்கு சுடுகாடு இல்லாத பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அன்றைக்கு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய ஒரு பிரச்சனை, ஆனால் இன்றைக்கும் அது இருக்கான்னு சொன்னால் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பல இடங்களில், பல கிராமங்களில் சுடுகாட்டுக்கு போக வழி இல்லாமல் வெறும் குளத்தில் ஆற்றுல இறங்கி பணத்தை தூக்கிக்கிட்டு போகிற ஒரு அவல நிலை இந்த நாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ சுயமரியாதை இயக்கம் அன்று துவங்கிய அந்த புரட்சிங்கிறது இன்னும் முடிவுறாத ஒரு புரட்சியாக இருக்குது, இன்னும் தொடர வேண்டிய ஒரு புரட்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு மாற்றாக இன்றைக்கி மின்சார சுடுகாடு வந்திருக்கு. மின்சார சுடுகாடில் அந்த மண்ணை இல்லாமல் எல்லாரும் ஒரே இடத்துல போட்டு எரிக்கிற மாதிரி சொல்லி எல்லா இடத்துக்கும் மின்சார சுடுகாடு வரணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கோரிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. இன்னொரு நான் சொன்னால், அந்த காலத்தில் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தன் படிக்கணும்னு சொன்னால் அவன் கட்டாயமாக சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் தெரிஞ்சவன் தான் மெடிக்கல் காலேஜில் போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இதை நாங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டத்தில் எடுத்து சொன்னோம். அப்போ உடனே பிஜேபி சங்கிகள்லாம் ஒன்று கேள்வியை கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இது மாதிரி மருத்துவம் மெடிக்கல் படிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு எங்கே இருக்குது ஆதாரம், எங்கே இது இருக்குது, அப்படி யாராவது உத்தரவு போட்டிருக்காரா? அப்போ பனகல் அரசராக இருந்தவர் அப்படி ஒரு உத்தரவு போட்டார்னு சொல்கிறாரு. அந்த உத்தரவு நாங்கள் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் அப்படிப்பட்ட உத்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க. அதனுடைய உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அந்த கேரளாவுடைய வைத்தியத்திலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமஸ்கிருதம் இல்லாமல் அந்த வைத்தியம் கிடையாது, அந்த ஆயுர்வேதம் எல்லாம். அப்போ ஆயுர்வேதம் படிக்கணும்னு சொன்னால் சமஸ்கிருதத்துக்கு தொடர்புள்ளதாக இருந்துச்சு. இங்கிலீஷ் மெடிசன் அலோபதி ஒருத்தன் எம்பிபிஎஸ் இதெல்லாம் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம் என்ன போச்சுன்னா அதுக்கும் சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். இது எப்போ தெரிஞ்சது, யாருக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. அன்றைக்கு நீதி கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கியாபி விஸ்வநாதன் அவர் திருச்சி மாவட்டத்தில் இருந்தப்ப, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நீதி கட்சியினுடைய தலைவருடைய பையனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல. நல்ல மார்க் வாங்கியிருக்கான், ஆனால் சீட்டு கிடைக்கல.
உடனே கியாபி விஸ்வநாதம் அந்த பையனை அழைச்சிக்கிட்டு நேராக பனகல் அரசரை பார்க்கறதுக்கு பனகல் அரசருடைய இடத்துக்கு வராரு. வந்து இது மாதிரி பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்கான், ஆனால் அவனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கல. கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்லாம், அவன் சமஸ்கிருதம் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே பனகல் அரசர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மருத்துவத்துறை அதிகாரியை அவருக்கு நேராகவே அழைச்சார். அழைச்சி இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டப்ப, இல்லைங்க சமஸ்கிருதம் படிக்காதவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது இல்லை, அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா, ஏதாவது சட்டம் போட்டிருக்குமா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கேரளா வைத்தியத்தோட சமஸ்கிருதம் தொடர்பு இருக்குங்கிறதால அப்படி ஒரு முறை இருந்துச்சு, அதனால் இந்த இவங்களுக்கும் அப்படி ஒரு முறையை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் சட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னப்ப, இன்னையோட அந்த முறையை நீங்கள் நிறுத்துங்க, சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நேர்வழி வாய் வழியாக சொல்லி அந்த ஆண்டிலேருந்து சமஸ்கிருதம் இல்லாமலும் படிக்கலாங்கிற முறைக்கு வந்துச்சு. அப்போ சமஸ்கிருதம் வந்து படிச்சுட்டு தான் இருக்குங்கிறதுக்கு உத்தரவு இல்லை, அதை நீக்கணுங்கிறதுக்கு உத்தரவு இல்லை. இது வந்து ஒரு கன்வென்ஷனாக வந்து நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் தான் இருக்குது. இப்போ சமஸ்கிருதத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி சமஸ்கிருதம் வந்து இப்போ 2-4 நாளுக்கு முன்னாடி வந்திருக்கு. தமிழை விட கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் வந்து 22 மடங்கு சமஸ்கிருதத்துக்கு வந்து கூடுதல் மொழியை வச்சுருக்கான். ஒன்றிய அரசு கூடுதல் மொழியை வச்சுருக்கிறான். நம்ம அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மொழிக்கும் வந்து சமஸ்கிருதம் தாங்க தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்தியா பூரா வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சுருக்காங்க. ஆனால் கோயிலில் மட்டும் வந்து ஒரு மொழி கொள்கை தான், 1 லாங்குவேஜ் ஃபார்முலா தான், அது சமஸ்கிருதம் மட்டும்தான் கோயிலில் மட்டும். தமிழ்நாட்டு இந்தியா பூரா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. அது ஏன்டா 1 லாங்குவேஜ் ஃபார்முலா வச்சுருக்கீங்க? அப்போ நான் கடவுளுக்கு வந்து சமஸ்கிருதம் அப்படி தான் தெரியும், இல்லாட்டி கடவுளுக்கு வேறு லாங்குவேஜே தெரியாது, கடவுளுக்கு தெரிஞ்ச மொழி அப்படிங்கிறான். கடவுள் எப்போ வந்துச்சு? சமஸ்கிருதம் மொழி வந்துச்சு. எப்போ வந்துச்சு? மனிதன் தோன்றதுக்கு அப்புறம் தான் மொழியே வந்திருக்கும். பேச ஆரம்பித்தானே தாங்க மொழி வந்திருக்கும். அப்போ மனிதன் தோன்றியதுக்கு அப்புறம் தான் மொழியே வந்திருக்கும். அப்போ கடவுள் வந்து மனிதன் தோன்றியதுக்கு அப்புறம் பிறந்தாரா? கடவுளுக்கு வந்து இந்த சமஸ்கிருதம் தெரியும்னு செய்கிறதுக்கு. அப்போ சமஸ்கிருத மொழியை வந்து வேறு மொழியில் பேசுகிறாங்கன்னா வந்து கடவுளுக்கு வந்து உங்களுக்கு தெரியாதா? பேசாமல் இருந்தால் கூட கடவுளுக்கு மொழி தெரியணும். ஒரு தமிழ் தான் பேசுகிறார். சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து நாய் வளர்க்குறோன்னு சொன்னால் அதனுடைய பிரியத்தை வந்து எப்படி காட்டுன்னு சொன்னால் வாழை ஆட்டி காட்டும். பூனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி மேலே அப்படி உரசிக்கிட்டு போய் நம்மகிட்ட அன்பை காட்டும். மாட்டுக்கிட்ட போனீங்கன்னா அந்த கழுத்தை தடவி கொடுத்தீங்கன்னா அது உணர்வு என்னன்னு புரிஞ்சிடும். இந்த மிருகங்களுக்கே வந்து இந்த உணர்வுகள் செய்கிற மூலம் அது உணர்வை வெளிப்படுத்துகிறப்ப, இந்த கடவுளுக்கு வந்து நம்ம சமஸ்கிருதத்தில் பேசினா தான் அதுக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த மிருகங்களுக்கு இது கூட அந்த கடவுள் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க வேண்டும். அப்போ சமஸ்கிருதங்கிறது என்ன? கடைசியாக இருக்கிற மொழியிலேயே ரொம்ப பின்னோக்கி வந்த ஒரு மொழி, அது ஆக்கப்பட்ட மொழி, செய்யப்பட்ட ஒரு மொழி. சமஸ்கிருதத்தை வந்து இப்போ கோயிலில் போய் சமஸ்கிருதம் பேசுகிறவன்லாம் வீட்டில் வந்து சமஸ்கிருதம் பேசுகிறானா? கிடையாது. சமஸ்கிருதம் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கிறான். அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சமஸ்கிருதத்தை வந்து எதில் சொல்லிக் கொடுக்குறான்? இங்கிலீஷில் தான் அங்கே சொல்லிக் கொடுக்குறான். அப்போ சமஸ்கிருதங்கிறது இப்போ இந்தியா பூரா பேசக்கூடியது 25,000 பேர் தான் வந்து சமஸ்கிருதம் பேசுகிறான். சரி, சமஸ்கிருதத்துக்குன்னு இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இருக்கா? அதுவும் கிடையாது, ஒரு மாநிலத்துக்கும் கிடையாது. அப்போ மக்கள்கிட்டையும் பேசுறது இல்லை, மக்களுக்கு ஸ்டேட்டும் இல்லை, சமஸ்கிருதம் படித்தவனே வீட்டில் பேசுறது இல்லை, கடவுளுக்கு மட்டும் கோயிலுக்கு மட்டும் தெரியும்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி ஒரு மொழியை வச்சுக்கிட்டு அந்த 1 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இந்தியாவினுடைய எல்லா மொழிக்கும் தாய்மொழி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது வந்து அப்பயே அந்த பனகல் அரசர் ஒழிக்கிற காலத்துலேருந்து அந்த சமஸ்கிருதத்தினுடைய புள்ளிங்கிறது வரலாறு வந்து இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், சமஸ்கிருதத்தில் நாடகம் போடுறோம், சாகுந்தலம் நாடகம், சமஸ்கிருத நாடகம்னா சமஸ்கிருத நாடகத்தில் வர்ற பாப்பான் அரசன் மட்டும்தான் சமஸ்கிருத லாங்குவேஜ் பேசுவான். அதில் இருக்கிற வேலைக்காரர்கள், பெண்கள், மற்ற கேரக்டர்லாம் அதே நாடகத்தில் சமஸ்கிருதம் பேச மாட்டான். அவன் வந்து வேற அவனுடைய தாய்மொழியை பேசுவான். நாடகத்தில் வர பாத்திரம் கூட சமஸ்கிருதம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையை இங்கே வச்சுருந்தான். இல்லை இன்னொரு விஷயம் சமஸ்கிருத பற்றி என்ன சொல்கிறான்னா, இந்தியாவில் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்குறப்ப சமஸ்கிருதம் வந்து ஒரு தேசிய மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அம்பேத்கர் வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாரு. அம்பேத்கரே வந்து தேசிய மொழியை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதில் வேடிக்கை என்னன்னு சொன்னால், அம்பேத்கர் சமஸ்கிருதம் கற்க ஆசைப்பட்ட போது இங்கே எவனோ அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவர் ஜெர்மனில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் அந்த பல்கலைக்கழகத்திற்கு வழியாக சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு வந்து சமஸ்கிருதத்தின் வழியாக இந்த புராணங்கள், உபநிஷதங்கள், வேதங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலே படித்து தான் அவர் வந்து ஆய்வு பண்ணி அந்த கட்டுரைகள்லாம் வந்து அவர் எழுதியிருக்கிறார். சமஸ்கிருதமே அவருக்கு பாதிப்பாக இருந்தது தான். ஆனால் அவன் சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு மொழியை கொண்டு வரான் அப்படிங்கிறப்ப அம்பேத்கருடைய அந்த அரசியல் சட்டத்தினுடைய அணுகுமுறை வந்து அம்பேத்கர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும்.
அவர் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே பேசக்கூடாது. அவருக்கு வந்து ஒரு ஹோஸ்டைல், அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த அரசியல் செய்ய முடியாது. அதில் இருக்கிறவன் பூரா வந்து ஒரு பாப்பானாக தான் இருந்துட்டு இருக்கான். இவர் கொண்டு வரதை அங்கே நிறைவேற்ற முடியாது. அப்போ அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எதிர்த்து சண்டை போட்டு அவர் அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி வர கோரிக்கைகள்லாம் நைஸாக அப்படியே டைல்யூட் பண்ணி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு டைல்யூட் பண்ணி அதை அவர் நைஸாக ஒதுக்கி வச்சு தட்டி கழிச்சிட்டு தான் எடுத்துக்கொண்ட இஷ்யூவை மட்டும் வலியுறுத்தி அவர் பேசியிருக்கிறார். இதுதான் அவருடைய அணுகுமுறையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பசுவதை செய்யணும், பசுவை வந்து வதை செய்கிறதுங்கிறது வந்து அடிப்படை உரிமையில் எழுது. பசுவை கொள்வது வந்து அடிப்படை உரிமை. எப்படி வந்து உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கோ, மற்ற அடிப்படை பேச்சு உரிமை இருக்கோ, அதே மாதிரி பசுவதை அடிப்படை உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை பற்றிலாம் வாதம் பண்ணான். அம்பேத்கர் சைலண்ட்டாக விட்டார். ஒன்றும் அந்த வாதத்தில் கலந்துக்கலாம். ஒரே ஒரு கேள்வியுமே தான் கேட்டார். ஏப்பா, அடிப்படை உரிமைங்கிறது மிருகங்களில் மனிதனுக்கு தான் பார்க்கும் அடிப்படை உரிமை. சரி, நீ சொல்லிட்டேங்கிறதுனால ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த அரசியல் சட்டத்துக்கெல்லாம் வழிகாட்டுறதுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல் ஒன்று இருக்குது. அது சட்டம் இல்லை, அது டைரக்ஷன். வேணா அதுக்குள்ளே வந்து பசு மட்டும் இல்லை, எல்லா மாட்டையும் வந்து விவசாயத்துக்காக கொள்ளக்கூடாது அப்படின்னு அதில் சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி சட்டத்துக்கு வராமல் தடுத்து. இதுதான் அவருடைய ஒரு அப்ரோச் அணுகுமுறையாக இருந்துச்சு. அப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ப்பனிய கலாச்சாரம். இப்போ பெரியாருடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறதுடைய நோக்கமே, ராஜாஜி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை என்ன சொன்னார்னா, இந்த இந்தி எழுத்துக்களை எல்லாம் முன்னாடி நம்ம அறிமுகப்படுத்திட்டோம்னா உடனே சமஸ்கிருதத்தை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சமஸ்கிருதத்துக்கு இன்றைக்கி எழுத்து கிடையாது. சமஸ்கிருதம் தமிழ் உள்ள மாதிரி சமஸ்கிருதத்துக்கு எழுத்து கிடையாது. அவன் வந்து இந்திக்கு ஒன்று என்ன எழுத்துருக்கோ அந்த எழுத்தான் சமஸ்கிருதத்துக்கு அவன் பயன்படுத்தான். அப்போ பிராகிருதம்னு ஒரு மொழி இருக்குது, அதுவும் ஒரு வடமொழி தான். அந்த வடமொழி வந்து தமிழை வந்து அழிக்கலை, மற்றவனை அடிமைப்படுத்தலை. அது மக்களால் பேசப்பட்ட மொழியாக இருந்துச்சு. புத்தரை கூட சமஸ்கிருதத்தை வந்து எழுத்து கூட்டி அவரே கற்றுக்கிட்டார், சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டார். அப்போ சொன்னாங்க புத்தர்கிட்ட, இந்த பாப்பாங்கிட்டலாம் போய் நம்ம கருத்தெல்லாம் பரப்பணும்னா நீங்கள் சமஸ்கிருதத்தில் பேசுங்கன்னு. நான் பேச மாட்டேன் சமஸ்கிருதத்தில், நான் பிராகிருத மொழி தான் பேசுவேன் என்று புத்தர் சமஸ்கிருதத்தை பேச மறுத்தார். இப்படி 1000 வரலாறுகள் இந்த சமஸ்கிருத பண்பாடு இதை எதிர்த்து நடந்த ஒரு பெரிய இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கத்திலேருந்து அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. அரசாங்கவுடைய குறிப்பு ஏட்டில் தலித் மக்களை வந்து பறையன் பல்லன் அப்படின்னு தான் குறிப்பிட்டு வந்தான். இது வந்து நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் அதை வந்து சட்டம் போட்டு அதை வந்து அவங்க தடுத்தாங்க. அதே மாதிரி சென்சஸ் எடுக்கிறப்ப நீ சூத்திரன் சர்சூத்திரன் 2 கேட்டகரி வச்சுருந்தான். சூத்திரன் ஒரு சென்சஸ், சர்சூத்திரன் ஒரு சென்சஸ். அப்படி வந்து குழந்தைகள் தான் வந்து அப்படி ஒரு தீர்மானம் வச்சுருந்தான். ட்ரெயின் விடுறாங்க, நாட்டில் வந்து ட்ரெயின் விடுறாங்க. ட்ரெயினை விட்டோன்னா எல்லாருமே ட்ரெயினை எடுத்து பயந்து போய் ஓடலாம். ஏதோ பேய் வருது, பிசாசு வருது. அது ரயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் யாரும் அங்கே குடியிருக்கல, எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான், ஏதோ பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்போ அந்த காலகட்டத்தில் பாப்பாலாம் போய் ரயில்வே போர்டு பிரிட்டிஷ்கார்ட்ட ஒரு மனு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னு சொன்னால், பிராமணர்களுக்கு மட்டும் நீ தனியாக ஒரு கோச்சு வைக்கணும், மற்றவங்களோட நாங்கள் வந்து கலந்து போக முடியாது. இதெல்லாம் வந்து அன்றைக்குள்ள ஒரு சூழ்நிலை. சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய காலகட்டத்தில் இந்த சமூகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். இப்போ ராமநாதபுரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ்ஸில் வந்து பல்லர்கள் மற்ற தீண்டப்படாத மக்கள் வந்து பஸ்ஸில் ஏற்ற மாட்டான். பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்கிறது மட்டுமல்ல, பஸ்ஸு டிக்கெட்லேயே பிரிண்ட் பண்ணான், இங்கே வந்து பறையர்கள் பல்லர்கள் பஞ்சமர்கள் பயணம் செய்யக்கூடாது, டிக்கெட்டில் அச்சடித்து கொடுத்தான். அப்போ சவுந்தர பாண்டியன் ஒருத்தர் இருந்தார், சுயமரியாதை இயக்க தந்தவர். அவர் அங்கே டிஸ்ட்ரிக்ட் போர்டு சேர்மனாக வந்தார். நீ இப்படி செஞ்சின்னு சொன்னால் உனக்கு வந்து பஸ்ஸு நான் பர்மிட்டே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டது. இப்படி எக்காரணமா புரத வண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம், சலவை தொழிலாளர் சமூகம். அது என்ன பெரிய கொடுமைன்னா, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பகலில் யார் கண்ணிலையும் பரவே கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது. மண்டல் கமிஷன் அறிக்கையில் அதை சுட்டி காட்டிருக்காங்க நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சுங்கிறது. அவன் என்ன சொன்னான், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராத்திரியில் இரவோடு இரவாக போய் அந்த துணியை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல துவைச்சி காய போட்டு செலவு செய்கிற வேலையெல்லாம் ராத்திரி முடிச்சுட்டு மக்கள்லாம் முழிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து பரவலாக தான் இருக்குது. இதை மாதிரி ஏகாரமாக இருக்குது. கும்பகோணம் முனிசிபாலிட்டியில் பாப்பான்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறான். என்ன தீர்மானம் போடுறான்னா, அப்போல்லாம் வந்து இந்த மலம் எடுக்கிறதெல்லாம் வந்து ஆட்கள் வந்தால் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கெல்லாம். அப்போ என்ன சொல்கிறான்னா, எங்கள் அக்ரஹாரத்துக்கு மலம் எடுப்பதற்கு மலம் எடுக்கும் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்கள் அக்ரஹாரத்துக்குள்ளே வரக்கூடாது, அவர்களுக்கு பதிலாக சூத்திரர்கள் எங்கள் இடத்துக்கு வந்து மலம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முனிசிபாலிட்டியில் வந்து தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கான். இப்படி ஏராளமான ஒரு பெரிய நீண்ட பட்டியல். இது சமூகம் எப்படி இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு சமூகம். 7% மக்கள் படிக்கின்ற சமூகத்தில் தான் சொன்னார்ல குடியரசு,
அந்த குடியரசு இத்தனை 5000 பிரதிபலி போச்சுன்னு சொன்னால் 7% படிக்கிற இடத்துல வந்து அப்படி ஒரு பத்திரிக்கை வந்து போயிருக்கு, விற்றுருக்கு, அது பரப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 7% படிக்கிற இடத்துல இங்கிலீஷ் பத்திரிக்கை நடத்திருக்காரு பெரியார், ரிவோல்ட் பத்திரிக்கை. அந்த ரிவோல்ட் பத்திரிக்கை எதுக்கு நடத்துறாருன்னா, நான் சொல்கிற செய்தியை வந்து இந்த பாப்பாலாம் வெள்ளைக்கார அதிகாரிக்கு மறைச்சிடுறான், அவனுக்கு வந்து இந்த மெசேஜ் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அந்த ரிவோல்ட் பத்திரிகையை வந்து அவர் ஆரம்பித்து அது நடத்திருக்கிறார். அப்போ குடியரசு தொடர்ச்சியாக தடையெல்லாம் சந்திச்சுட்டு வருது. குடியரசு நிறுத்தப்பட்டால், பெரியார் எழுதுறாரு, குடியரசு நின்று போச்சு, குடியரசு நிறுத்தப்பட்டால் புரட்சி வரும்னு சொன்னார். அடுத்து வந்த பத்திரிக்கை புரட்சி. குடியரசு நிறுத்தப்பட்டால் வந்தது புரட்சி தான் வந்துச்சு. அப்புறம் திராவிடன் பத்திரிகை நீதி கட்சியில் இருந்து அவன் நடத்த முடியலன்னு பெரியார்ட்ட கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நாள் பகுத்தறிவு என்ற பத்திரிகை டெய்லி பத்திரிக்கையாக வந்திருக்கு. நிறைய பத்திரிகைகளை மாறி மாறி கடும் பொருள் இழப்பு, மக்கள்கிட்ட நான் ஒருவனே அச்சடித்து, நான் ஒருவனே பார்த்து, நான் ஒருவனே படிக்கக்கூடியவனாக இருக்கிறவர்களே நான் குடியரசை நடத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து பெரியாருடைய இயக்கம் வந்து தன்னுடைய சமூக போராட்டங்கிறது நடந்துச்சு. இதை தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தில் ஆரம்பித்த காலகட்டத்தில் பெரியார் வந்து என்ன கொள்கையை சொன்னார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவர் எதை வந்து ஒரு முதன்மையான முரண்பாடாக பார்த்தாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ என்ன சொன்னார்னா, எங்கள் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்றவங்க யாரும் ஜாதி ஒழிப்புக்கு இல்லை, மதத்தினுடைய ஒழிப்புக்கு இல்லை, ஜாதி பேதம் கூடாது, மதத்தின் பெயரால் பேதம் கூடாது, மனிதருக்குள்ள இதான் வந்து டயலெக்டிக்ஸ். ஒரு சமூகத்துக்கு எந்த காலகட்டத்தில் எந்த கருத்தை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இயங்கியல் முறை. அப்போ சுயமரியாதை இயக்கத்தில் பெரியார் சொன்னார், இந்த இயக்கத்தில் சேர்றவங்கெல்லாம் கடவுளை நீங்கள் மறுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கடவுளை நம்பாதவர்களும் இந்த இயக்கத்தில் சேரலாம், ஆனால் வைதிகத்தையும் வைதிக சடங்குகளை மட்டும் நீங்கள் மறுப்பவர்களாக இருந்தால் போகும். அப்படிதான் பெரியார் சொன்னார். அப்போ மக்களுக்கு இருக்கிற அந்த பேதங்களை ஒழிக்கிறது, மனுஷன் தொடக்கூடாது, மனுஷன் பொது இடத்துல குளிக்கக்கூடாது, தனி கிணறு, தலித் மக்கள்லாம் தனி கிணறு, காந்தி பேரில் தனிக்கிணறுலாம் தொடங்கினாங்க. தனிக்கிணறை காந்தி பெயரில் தொடங்கி வைத்த பெரியார் தனிக்கிணறை தொடங்கி வைத்து விட்டு இப்படிப்பட்ட தனிக்கிணறு கூடாது, பொது கிணறு வேணும், அவங்கெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்காங்க, பியூரிட்டி இல்லை, பொல்யூஷன் இல்லை, அவங்க மேலே சுத்தம் இல்லாதவங்க அப்படின்னு சொன்னது வந்து பெரியார் கடுமையாக இருக்கார். பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டி பேச விட அயோக்கியத்தனம் வேற எவனும் இல்லை. நீ அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, பொது இடத்துல குளிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிற, ஆனால் அவன் சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குன்னு பெரியார் கேட்டார். அப்போ இந்த பியூரிட்டி அண்ட் பொல்யூஷனால் அவனை ஒதுக்காத, அவன் கள்ளு குடிக்கிறான் சாராயம் குடிக்கிறாங்கிறதுனால அவனை ஒதுக்காத. இது ஒரு சமூக கொடுமைக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணம் இல்லை. ஆனால் மனிதன் தீண்டாப்படாதவனா இருக்க ஒரு இடத்துல ஒரு தீண்டாமை ஒரு கையில் காலில் மனம் மிதிச்சிட்டுன்னு சொன்னால் ஓடி போய் அந்த கையை கழுவுற காலை கழுவுற. ஆனால் ஒரு மனிதனை நீ தொட்டுட்டாங்கன்னு மட்டும் உடம்பு மட்டும் கழுவிட்டு உடம்பு பூரா கழுவிட்டு வரியாடா, அது என்ன தீட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பெரியார் அந்த அடிப்படையிலிருந்து எல்லா மக்களையும் கேட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு முதன்மையான அந்த சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் ஒரு முதன்மையான முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், சமூகத்தில் ஒருவனுக்கு ஒருவன் தீண்டாமையாக இருப்பது, மனிதனுக்குள்ளே பாகுபாடு காட்டுவது, மனிதர்களை ஒதுக்கி வைப்பது, பெண்களை ஒதுக்கி வைப்பது, இந்த பாகுபாடு பேதங்களுக்கு எதிராக தொடங்கி போராட்டம் நடத்துவதிலிருந்து தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பணி அப்படிங்கிறது தொடங்கினது. இதில் இன்னொரு விஷயம் வந்து பெரியார் சொல்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த சுயமரியாதை போராட்டம் வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களின் இழிவுகளை ஒழிப்பதற்காக மட்டுமல்ல, காலம் காலமாக நீங்கள் பார்ப்பனர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே உங்கள் மீது சுமத்தப்படுகிற இழிவுகளையும் ஒழிப்பதற்கும் சேர்த்துத்தான் இந்த சுயமரியாதையை நான் துவங்குகிறேன்னு சொல்கிறேன். உன்னையே அதை இழிவுபடுத்துவார். இந்த போராட்டத்தின் வழியாக ஒரு முன்னுடைய இழிவு நீங்கள், என் மேலே இருக்கிற இழிவு நீங்கள், அதற்காக ஒரு பார்ப்பனியத்தை வந்து ஒரு கடுமையான வன்முறை மூலம் வந்து எடுத்த முறையே கிடையாது. வெறும் அகிம்சை முறை, அன்பு சாந்தி கருணை, அன்பாயிரு, கருணை காட்டு, சாந்தி காட்டு, மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லு, கருத்தை சொல்லு, பிரச்சாரம் பண்ணு. அவன் அடித்தானா வாங்கிக்கோ, கல்லால் அடித்தானா வாங்கிக்கோ, ஆனால் மக்கள்கிட்ட கருத்தை எடுத்து சொல்லு, மக்கள்கிட்ட கருத்தை அப்போ அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, மக்களை திருத்துகின்ற, மக்கள் எதிர்ப்பை மீறிய அவங்கள்ட்ட கருத்தை சொல்லுகிற ஒரு மக்கள் பிரச்சார இயக்கம். இந்த இயக்கம் தான் நிற்கும். நீ அரசியலுக்கு போய் அதிகாரத்தில் பண்ணுறது அரசியல் அதிகார போராட்டங்கிறது வேறு. ஆனால் இந்த அடிப்படையில் அந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த தீண்டப்படாத மக்களுக்கான போராட்டம் தான் மிக அதிகமாக இருக்குது. இந்த வீரையன் கருத்தெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் வருது. ஒவ்வொரு விஷயங்களையும் நடக்கிறப்ப தீண்டாமை எதிர்த்து கொடுமைகள், அங்கங்கே பிரச்சாரங்கள் எல்லாமே வந்து ஒரு அந்த தனி கிணறுகளை எடுத்து நடத்துறது அப்படியெல்லாம் வந்து குறிப்பாக போனால் MC ராஜா
ஒரு காலத்தில் நீதி கட்சியில் இருந்து அப்புறம் கட்சி மாறி போனவர். அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு இது ஒன்று மசோதா கொண்டு வராரு. அதை ராஜாஜி மந்திரி சபை வந்து ஏற்றுக்கல. அப்போ எம்சி ராஜாவுடைய அந்த தீர்மானத்தை ஆதரித்து எம்சி ராஜாவை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் வந்து எம்சி ராஜாவுக்கு ஆதரவாக பெரியார் வந்து பேசுகிறார். இந்த பேரை பேசுகிறார். அப்போ இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, பெரியார் இயக்கம் வந்து தலித்துகளுக்கு எதிர்ப்பாக இருக்கு, என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு பதிலாக சொல்லணும்னு சொன்னால், எம்சி ராஜா வந்து திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தினார். திராவிட மகாஜன சபை வந்து ஒரு மாநாடு போடுது. அந்த மாநாட்டில் வந்து எம்சி ராஜா என்ன தீர்மானம் போடுறாருன்னா, நம்முடைய தீண்டப்படாத மக்களுக்கு உற்ற துணையாக இருந்து நமக்காக போராடி வரும் பெரியாரின் குடியரசு திராவிடன் பத்திரிகையை நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும் அப்படின்னு அதில் தீர்மானம் போட்டிருக்கிறார். அப்போ நம்ம சொல்கிறத விட அந்த அந்த மக்கள்கிட்ட இருந்து பெரியார் வந்து எவ்வளவு நம்பிக்கை பெற்றவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது. அதை தொடர்ந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப அவர் நடத்திய ஒரு வைக்கம் போராட்டம், அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அது சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னாடி அந்த சுயமரியாதை உணர்வுங்கிறது பெரியார்கிட்ட வந்துருச்சு. அது வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சியை மீறி நடத்தின போராட்டம் தான். காங்கிரஸ் கட்சி அதுக்கான அனுமதி கொடுக்கல. காங்கிரஸ் கட்சியை கேட்காம தான் அந்த போராட்டத்தை வந்து நடத்தினார், தலைமை தாங்கினார், போனார். அதற்கு பிறகு அந்த போராட்டம் வந்து பெரிய வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு 7 மாதத்திற்கு மேலே வந்து பெரியார் வந்து அங்கே தங்கியிருந்தார். 2 முறை சிறையில் இருந்தார். சிறையில் சித்திரவதையெல்லாம் அனுப்பிச்சார். கையில் விலங்கு, காலில் விலங்கு, அதெல்லாம் வந்து பெரியார் ஆற்றி எனக்கு கையில் விலங்கு போட்டான், காலில் விலங்கு போட்டான், கழுத்தில் வந்து எனக்கு பட்டையை போட்டிருந்தான், மேலே நிமிர முடியாது, தலையை இப்படி குனிஞ்சிக்கிட்டே கையில் விலங்கு, காலில் விலங்கு, தலையை குனிஞ்சிட்டு தான் இருக்கணும் அந்த திருவனந்தபுரம் அந்த சிறைச்சாலையில். அது யார்ட்டையுமே சொல்லலை. ஆனால் அந்த வரலாறை வந்து எழுதுகிற டி.கே. மாதவன் தான் சொல்கிறார், இப்படி பெரியாருக்கு வந்து நடத்தப்பட்டது. எந்த இடத்துலையும் பெரியார் நான் கஷ்டத்தை அனுபவித்தேன் அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் எப்பொழுதுமே அடக்குமுறை எனக்கு தேவை, என்னை அடக்குமுறைக்கு உள்ளாக்குங்கள், நான் அடக்குமுறையை வரவேற்கிறேன், என்னுடைய அடக்குமுறை வழியாகத்தான் என்னுடைய கொள்கைகள் போய் சேரும். அதாவது தன்னை பலி கொடுத்து கொண்டு இந்த கொள்கையை போகணும். அது பெரியாருடைய ஒரு பெரிய இது. தன்னை வந்து இப்போ ஒரு அடக்குமுறைக்கு முன்னாச்சுன்னா உடனே சோரட்டி அடுத்த நிமிஷம் தயாராக விடுதலை செய்யுங்கள் போராட்டத்தை, காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்றதெல்லாம் இப்போ விடுதலை வீரர்கள், விடுதலை போராட்டம், பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் பெரியாருடைய போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடக்குமுறையை நான் அடக்குமுறையை வரவேற்கிறேன், என்னை அடக்குமுறைக்கு உள்ளே போடுங்க, உள்ளே போனீங்கன்னா நான் சில சொல்ல இந்த 3 மாதமாக நான் ஜெயிலுக்கே போகலன்னு எழுதுறாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு எழுதுறாரு, ஒரு இதில் எழுதுறாரு. அப்போ அடக்குமுறையை நான் வரவேற்கிறேன், ஒன்று என்ன அடக்குமுறையை வரவேற்கிறேன், அது மேலே என் கொள்கையை பரவும். நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றத்தில் நீங்கள் என்ன வேணாலும் தண்டனை கொடு, எனக்கு எவ்வளோ வேணாலும் தண்டனை கொடு, என்னை வந்து சிறையில் அடை, நான் வந்து வக்கீல் வச்சு வாதாட போகிறதில்ல, வக்கீல் கிடையாது, நான் வந்து நீதிபதி ஐயர் பார்ப்பான் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தில் போய் பார்ப்பனர்கள் நீதிபதியாக உள்ள நாடு கடும்புலி வாழும் காடு, நான் புலிவேட்டை கிளம்ப புறப்பட்டு இருக்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் நான் செஞ்சது குற்றம்னு நீங்கள் கருதுனீங்கன்னா எவ்வளவு அதிகபட்ச தண்டனை உங்களால் கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் மனம் குளிரும்படி கொடுக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் அன்றைக்கி பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த நீதிபதிகளாம் கூட பெரியாரை பார்த்து பயந்து போயிருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற நீதிபதிகளாம் கதையெல்லாம் வெவ்வேறு கதையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீதிமன்றங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் மன்றங்களாக மாறி போயிட்டு, பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிற பேச்செல்லாம் இப்போ நீதிபதிகள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்கங்க அறிவுரை கூறுறாங்க, அவங்கவுங்க தலைவராகிட்டாங்க மக்களுக்கு. இது இப்படி இருக்கணும், அது எப்படி செய்யக்கூடாது, நீ அப்படி செய்ய இப்படி செய்ய, அப்படிலாம் வந்து இன்றைக்கி மக்களுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ பெரிய இப்போ உதாரணம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணாருன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலேருந்து கவர்னருடைய அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி ஒரு பொம்மையாக வந்து உட்கார வச்சுருக்கிறார். அவனும் மாணவக்கம் இல்லாமல் அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கான். உட்காந்துக்கிட்டு இப்படி எனக்கும் வீரம் இருக்குன்னு சொல்லி அப்பப்போ காட்டுற மாதிரி, என்னையும் வண்டியில் ஏற்று நான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பப்போ என்ன சொல்கிறான்னா, சிலதுக்கெல்லாம் வந்து அவன் அனுமதி கொடுக்கறது இல்லை. இப்போ இங்கே கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுக்கல, இன்னும் பெண்டிங்கில் வச்சுட்ருக்கான் அவன். இதுக்கடையில் துணைவேந்தர்களுக்கான அனுமதி வந்துருச்சு முதலமைச்சருக்கு. உடனே அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி பழைய துணைவேந்தர்கள் அதுக்கான ஆலோசனை பண்ணோம்னா, திடீர்னு ஒருத்தன் வந்து நீதிமன்றத்துக்கு போய் துணைவேந்தர் கூட்டத்துக்கு வந்து உரிமை இல்லை முதலமைச்சருக்கு. ஏண்டா உச்சநீதிமன்றம் வந்து துணைவேந்தர்களை வந்து முதலமைச்சர் தான் நியமிப்பார் என்று சொன்ன மசோதாவுக்கு உச்சநீதிமன்றமே ஆளுநர்லாம் அனுமதி கொடுக்க வேணாம், நீ ஒதுங்க வரங்கிட்டு நானே நேராக உனக்கு அனுமதி கொடுத்துட்றேன் அப்படின்னு உச்சநீதிமன்றமே அனுமதி கொடுத்த ஒரு சட்டத்தை உயர்நீதிமன்றத்தில் போகிறப்ப உயர்நீதிமன்றம் தடை போடுது. எப்போ தடை போடுது? ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ பிசிலாம் உட்கார போகிறோன்னா நாளைக்கு தடை போகிற விஷயமா இருக்கா? இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் விடுமுறை நாளில் வந்து தடை போடுது.
அது எடுத்து போகிற வில்சன் போனான்னு சொன்னால் வில்சனை வந்து தரக்குறைவாக அபியூஸ் பண்ணி லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அதை எதிர்த்து இப்போ திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்துக்கு முந்தா நாள் போயிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போனோன்னா உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு இந்த அதிகாரம் நிறுத்தி வை தீர்ப்பை அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சு வில்சன் வந்து அபியூஸ் பண்ணியிருக்காரு என்ன ரொம்ப அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கும் வந்து நீதிமன்றம் வந்து வருத்தம் தெரிவிச்சு. அதாவது இந்த நீதித்துறை எப்படி போகுது, பல விஷயங்கள் எப்படி எடுத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அயோத்தி கோயிலுக்கு வந்து சட்டப்படி அயோத்தி கோயிலை வந்து யாரும் நிரூபிக்கலாம், ஆதாரம் இல்லை. அங்கே வந்து பாபர் இது இருந்துச்சு, அயோத்தி கோயில் இல்லைங்கிறது இல்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 7 பேர் என்ன சொன்னான்னா, சரிப்பா நீ எந்த ஆதாரமும் இல்லை, எந்த எவிடன்ஸ் இல்லை, தொல்பொருளும் எதுவுமே இல்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆதாரம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை மட்டும் இருக்குது. அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் நீ கோயில் கட்டணும்னு சொல்லிட்டான். இதை மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து இந்திய வரலாறுல எவனுமே கொடுத்துருக்க முடியாது. இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த தீர்ப்பு கொடுத்த 7 நீதிபதிகளுக்கும் 7 நீதிபதிகளுக்கும் இப்போ அரசாங்க பதவிகள் இருக்குது. ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி, ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸர், தலைமை நீதி வந்து பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸரு, ஒருத்தர் வந்து கேரளாவில் கவர்னரு, இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய எஜுகேஷன் அகாடமியில் தலைவர். 7 பேருக்கும் உடனே பதவி கொடுத்தார். கையெழுத்தும் யாரும் போடலை, அதை கையெழுத்தும் போடலை. நீதித்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ அதே மாதிரி இப்போ குஜராத்தில் வந்து ஒரு நீதிபதி, ஒரு பெண் நீதி வந்து குஜராத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பதவி உயர்வு பெற்றாங்க. அந்த குஜராத்தில் அந்த பெண் நீதிபதி யாருன்னு சொன்னால், மோடி வந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறப்ப லா செக்ரட்டரியாக இருந்தோம், லா துறை சேரம். இவர் பிரதமராக வந்தோடனே அந்த அம்மா இது வந்துச்சு. அந்த அம்மாட்ட வந்தோடனே இந்த பல வழக்குகள், அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வழக்கு, அதிமுகவை காப்பாற்றுற வழக்கு, திமுகவுக்கு எதிர்ப்பான வழக்கு, பிஜேபிக்கு ஆதரவான வழக்கு, எல்லா வழக்குமே விசாரிக்கிறத வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நீதிபதி பெண் நீதிக்கு மட்டும் கரெக்டாக அனுப்பிச்சி வச்சாங்க. என்னென்ன வழக்கை அந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே வந்திருக்கு. இதில் ஒரு வழக்கை வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க அனுப்புகிறப்ப அந்த தலைமை ரிஜிஸ்டர், சுப்ரீம் கோர்ட்டோட ரிஜிஸ்டராக இருக்கிறவர் அந்தந்த துறை சார்ந்து யார் வந்து விசாரிப்பாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழக்கு விசாரணை போடுவாங்க. இப்போ பல வழக்குகள் அது மாதிரி துறை சார்ந்த நீதிபதிகளுக்கு அனுப்பப்பட்டு துறை சார்ந்த நீதிபதிகளிடமிருந்து பறிக்கப்பட்டு தலைமை நீதிபதியின் வழியாக இந்த அம்மாவுக்கு அனுப்பிக்கும். அது எந்தெந்த வழக்கம் மாற்றி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரமாக வந்தது. இப்போ அந்த அம்மா வந்து பதவி 2 வாரம் போனோன்னே உச்சநீதிமன்றத்துடைய பார் அசோசியேஷன் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. எல்லா நீதிபதிகளுக்கும் நாங்கள் போயிட்டாங்கன்னா போய் நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க, சிறப்பாக வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பாராட்டு விழா நடத்துவோம். ஆனால் இந்த அம்மா பாராட்டு விழா நடத்துறதுக்கு தகுதியானவங்க இல்லை, இந்த பாராட்டு விழாவை நாங்கள் புறக்கணிக்கிறோம். அப்போ புறக்கணிக்க போகிறதா நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்போ நீதித்துறைங்கிறது வந்து எவ்வளவோ ஒரு மோசமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ பெரியாருடைய அந்த காலத்தில் வந்து இந்த சமூகத்தில் நடந்த இந்த போராட்டங்கள் வந்து மக்களை வந்து நீதித்துறையில் போய் எனக்கு தண்டனை கொடு என்று கேட்டு வாங்கிக்கிட்டு போகிற ஒரு பெரியார் தான் வந்து அந்த மக்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை தயவு செஞ்சு யாரும் மகாத்மா ஆக்கிடாதீங்க, என்னை யாரும் காந்தின்னு சொல்லிடாதீங்க. என்னை மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்கிறத ஒரு பையன் கேட்க மாட்டான். என்னை அயோக்கியன் என்று சொல்லுங்கள், என்னை நாணயமற்றவன் என்று சொல்லுங்கள். என்னை அயோக்கியன் நாணயமற்றவன் நீ சொன்னாதான் நான் என்ன சொல்கிறேங்கிறத மற்றவன் கேட்பான். அப்போ தன்னுடைய பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ தன் மீது அடக்குமுறை வேண்டும் என்பதற்காகவோ பெரியார் வந்து எந்த இதுவும் வந்து அவர் செய்யலாம். வைக்கம் போராட்டத்தில் அதே மாதிரி வைக்கம் போராட்டம் தான் மக்களை திரட்டி நடத்திய போராட்டம், வெற்றி கண்ட போராட்டம். வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றது. கோயில் அந்த கதவு திறந்து விடப்பட்ட, அந்த நடக்கிற வழி திறந்து விடப்பட்ட வழி அந்த போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடந்த போராட்டத்தை தான் கோயிலுக்குள்ளே திறந்து விடுறது இந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் நடந்தது. அந்த வைக்கம் போராட்டத்தை அந்த செய்தி ஒன்று போட்டிருக்கிறாங்க. எப்படி அங்கே இருந்து சொன்னால், வைக்கம் போராட்டத்தில் இருக்கிற நம்பூதிய பார்ப்பனர்கள்லாம் சாப்பிட்டுட்டு போடுற எச்சில் இலைக்கு ஒரு எச்சில் இலை 6 அப்படின்னு ரேட்டு போட்டு அந்த எச்சில் இலையை வாங்குறதுக்கு வந்து அவ்வளோ பேர் கியூவில் நின்று அந்த எச்சில் இலையை வாங்கிட்டு போய் சாப்பிடுவான். அந்த அளவுக்கு வந்து வைக்கம் போராட்டம் இருந்ததுன்னு குடியரசில் வந்து ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே எச்சில் இலை இருக்க அந்த காலத்துலன்னு சொன்னால், இங்கே நம்ம நாட்டில் ஒரு நீதிபதி பாப்பா அவரோட எச்சில் இலையெல்லாம் வந்து தப்பே இல்லைடா, அது வந்து ஒரு நல்ல சடங்கு தாங்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஏற்கனவே இது எச்சில் இலை ஊழல்றது வந்து தப்பு என்று உயர்நீதிமன்றம் ஒரு தடை போட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை போட்டிருக்கு. நீ உயர்நீதிமன்றம் தடை போட்டாலும் உச்சநீதிமன்றம் தடை போட்டாலும் நான் வந்து இது ஊழல் சரின்னு சொல்லுவேன். இந்த தீர்ப்புக்கு திரும்ப உயர்நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. இவனுக்கெல்லாம் இதே நீதிபதி போய் என்ன பேசுறாருன்னா, அறநிலையத்துறையை வந்து அரசு கட்டுப்பாட்டிலிருந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கத்தில் போய் இந்த நீதிபதி கலந்துக்கிட்டு பேசுகிறார். இப்படிப்பட்ட நீதிபதி வந்து பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு குளத்தூர்மணி எங்கள் தலைவர் வந்து
உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் கடிதம் எழுதினார். அடுத்த 2 நாளில் சந்திரசூட் என்ன சொன்னார்னா, நீதிபதிகள் இப்படி அரசியல் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று உச்சநீதிமன்றம் கருதுகிறது. அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. அந்த அளவிற்கு நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு அரசியல் துறையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், அந்த காலத்தில் நீதித்துறை முழுவதும் பார்ப்பனமயமாக இருந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து பெரியார் நீதித்துறையும் அடக்குமுறையை சந்தித்து தான் அவர் செஞ்சிருக்கிற பெரிய வைக்கம் போராட்டத்தில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இப்போ இந்த கோயில் நுழைவு போராட்டம் அது சுயமரியாதைக்கு 1929 ஒரு 6-7 வருஷம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே சுயமரியாதை இயக்கம் இந்த வீரம் செறிந்த போராட்டத்தில் அதை வச்சுக்கலாம், கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திருக்கலாம். அங்கே எந்தெந்த ஊர் நடத்திருக்காங்க? மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் ராமநாதன் என்று சொல்லப்படுகிற ஒரு சுயமரியாதைக்காரர், அவர் ஒரு பொது உடைமையில் நம்பிக்கை உள்ளவர், ஐயாவுடைய சுயமரியாதை இயக்கத்தில் முக்கியமானவர். அவர் தோழர்கள் அழைத்து கொண்டு அங்கே போகிறாரு. உள்ளே போகிறவங்களை கல்லாலே அடிக்கலாம் அந்த கோயிலில். அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கிற ஒரு மலை கோயிலில் ஏறி அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணி போகிறப்ப இந்த பக்தர்லாம் சேர்ந்துட்டு மலையிலேருந்து அவர் கீழே உருட்டி வருவான். மலையிலேருந்து கீழே ரத்த சொட்ட அவர் வராரு. திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறப்ப கோயிலை இழுத்து பூட்டிடுறான். பல கோயிலில் தொடர்ச்சி அந்த போராட்டம். மயிலாடுதுறை கோயிலில் கியாபி விஸ்வநாதன் தலைமையில் போகிறப்ப கோயிலை இழுத்து பூட்டிடுறாங்க. சைடில் கதவில் இருந்துக்கிட்டு அவர் 4 புறம் தேவாரம், தாழ்கதவாய் தேவாரம் பாடிட்டு அந்த கதவை தரன்னு சொல்லி அவங்க போராடி இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஈரோடு, பெரியார் பிறந்த ஈரோடில் புத்தூசி குருசாமி தலைமையில் அவர் 3 தலித்துகளை அழைத்து கொண்டு கோயிலுக்குள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போகிறோன்னா கோயில் கதவை இழுத்து மூடிடுறான். கோயில் கதவை இழுத்து போனால் உள்ளேயே 2-3 நாள் சாப்பாடுலாம் எல்லாம் தவிக்கிறாங்க. அப்போ ஐயாவுடைய துணைவியார் நாகம்மையார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேருந்து சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு ஏணி மரத்தை வச்சு அந்த ஏணி மரத்தில் ஏறி அந்த சாப்பாட்டுக்கு உள்ளக்குள்ளே போடுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த உள்ள 4-5 பேரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது வழக்கு நடந்துச்சு. வழக்கு நடந்தப்ப குருசாமி இன்னொரு பார்ப்பனர் இல்லாதவர் அவங்க 2 பேரை தவிர தலித்துகள் மட்டும் நுழைஞ்சதுக்கு வழக்கு போட்டு தண்டனை போட்டுருக்காங்க. இவங்கள விட்டுட்டான், தலித்துகளை மட்டும் உள்ள நுழைஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ குருசாமி போயிட்டு விடுதலை என்ன எழுதுனாருன்னா, பாவம் அந்த இவர் ஈரோடுடைய கோயில் 3-4 நாளைக்கு நாங்கள் நல்லா சாப்பிட்டு தான் இருந்தோம், அவர் தான் பட்டினி கிடந்தார், ஃபுல்லாக படைச்ச உள்ள பெருசாமி அவர் படைக்கல என்று சொல்லி அவர் எழுதினார். இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் வரலாற்றில் மதிக்கப்படல. இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா, மதுரையில் வைத்தியநாதரை 1939ஆம் வருஷம் முதல் ஒரு பெரிய கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி தலித் மக்கள்லாம் உள்ளே அழைச்சிட்டு போனார். கோயில் நுழைவு போராட்டம் நடத்துகிற மகா பெரிய தியாகி அப்படின்னு சொல்லி வைத்தியநாத ஐயரை பற்றி ஒரு பெரிய பிரபலமாக பேசுகிறார். அது அப்பட்டமான வரலாற்று பொருட்டு. இதே சுயமரியாதை இயக்கம் மதுரையில் அந்த மீனாட்சி அம்மா கோயிலுக்கு போயிருந்தப்ப இதை எதிர்த்து கலகம் சொன்னதில் ஒரு ஆள் வைத்தியநாத ஐயர் ஒன்று. 2வது, திருப்பூரில் பெரியார் இந்த கோயில் நுழைவை கொண்டு வரணும் காங்கிரஸ் கட்சி என்று தீர்மானம் கொண்டு வந்தப்ப அது ஆன்மீக சமாச்சாரம், அரசியல் கட்சியை ஈடுபடக்கூடாது என்று பெரியார் தீர்மானத்தை எதிர்த்து பேசினவர் வைத்தியநாத ஐயர். இப்போ எதுக்கு இவர் கொண்டு வந்தார் 39னா, 1939 அங்கே உள்ளாட்சி சபைகளுக்கான ஒரு தேர்தல் வருது. அங்கே தலித் மக்களுடைய வாக்கு வங்கியெல்லாம் இருக்குது. அவங்களுடைய வாக்குகளை பெறணுங்கிறதுனால நடுராத்திரியில் அவசரமாக கக்கன் உட்பட ஒரு 4 தலித்துகளை அழைச்சிட்டு போய் எல்லாரும் இல்லாத நேரத்தில் கோயில் கதவை திறந்து உள்ளே போய் கோயில் நுழைவுன்னு ஒரு நாடகத்தை நடத்தினார். அந்த கோயில் நுழைவு நாடகத்துக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு சொன்னால், நீதி கட்சியை சேர்ந்த நாயுடு என்று சொல்லக்கூடிய கோயிலுடைய தலைமை அதிகாரியாக இருந்தவர். அவர் நீதி கட்சியை சேர்ந்தவர். அவர் தான் என்ன சொன்னார், நீங்கள் வாங்க ராத்திரியில், நீங்கள் எப்படி போனால் சரி, நான் உங்களை திறந்து விடுறேன் அப்படின்னு அவருக்காக கதவை திறந்து விட்டு உள்ளே போக வச்சு நீதி கட்சியினுடைய தலைவருடைய ஆதரவோடு நடத்தப்பட்ட ஒரு நாடகம். அது தேர்தலை ஓட்டு வாங்குறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம். ஆனால் வரலாறுல என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் போனார். இன்றைக்கும் பேசுகிறார், இந்த சிபிஎம்காரன் கூட அதை பேசிட்டு இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வைக்கம் போராட்டம், கோயில் நுழைவு போராட்டத்தில் தொடர்ச்சியாக சுயமரியாதைக்கு நடந்தது. அது மாதிரி நிறையா போகிறப்ப சுயமரியாதை திருமணம் நடந்தது. சுயமரியாதை திருமணம் பாருங்கள். சுயமரியாதை திருமணங்கிறது சுயமரியாதை இயக்கம் இந்த சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கொடை. அந்த காலத்தில் சுயமரியாதை திருமணம் பண்ணான்னா சட்டப்படி செல்லாது. சுயமரியாதை திருமணம் சட்டப்படி செல்லாது. அப்போ கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கு நீங்கள் சொத்து கிடைக்காது, வாரிசுக்கு உரிமை கோர முடியாது, எதுவுமே இல்லை. அப்போ இந்த சட்டம் செல்லாதுங்கிற காலகட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பேர் நடத்தியிருக்கிறாங்க. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் மாநாடுகளில் கொடியேற்றுகிறவர்கள், தலைமை தாங்குகின்றவர்கள், முன்னிலை வைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் பெண்களுக்கு பெரியார் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் அந்த மாநாட்டில். அப்போ அந்த சுயமரியாதை திருமணத்துக்கு இல்லாத காலகட்டத்தில்
1967 தான் அண்ணா வந்து சுயமரியாதை திருமணத்துக்கான ஒரு சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. அதை நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு சுயமரியாதை திருமணம் நம்ம பார்த்துட முடியாது. அது என்ன அதில் முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு இந்து திருமணம் செல்லுன்னு சொன்னால் இந்து திருமணத்துக்கான அத்தனை சடங்குகளும் முறையாக நடத்தப்பட்டால்தான் அந்த திருமணம் செல்லும். நீ வந்து சரியான முறையில் வந்து அங்கே நெய் விளக்கு வைக்கல, தேங்காவை வந்து சரியாக பாதியாக உடைக்கலை, சுற்றி வந்தப்போ 7 வளம் வரல 5 இளம் தான் வந்திருக்க, இப்படியெல்லாம் வந்து பல திருமணங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால் 7 வளம் வரணும். இன்றைக்கி இந்து திருமண சட்டத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, 7 வளம் வந்தால் தான் அந்த திருமணம் செல்லும் அப்படிங்கிற குறிப்பு இன்றைக்கும் இந்து திருமண சட்டத்தில் இருக்குது. இப்போ நாகரத்னம்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை ஒரு நீதிபதி, நல்ல ப்ரொக்ரெசிவான நீதிபதி, நல்ல தீர்ப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மாக்கிட்ட வந்து ஒரு கல்யாணத்தை பற்றி ஒரு வழக்கு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெருப்பை சுற்றி வருகின்ற வளத்தில் 7 வளம் அல்ல 6 தடவை தான் வந்திருக்கிறாங்க, அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கு. அந்த அம்மா என்ன தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் இது செல்லாது, 7 வளம் வந்தால் தான் செல்லும், 7 வளம் வரல, அதுக்கு நிரூபிச்சிட்டாங்க செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 வளம் வந்தால் செல்லாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ இந்தியா பூரா நடக்கிற எந்த திருமணமாக இருந்தாலும் நெருப்பை சுற்றி அந்த 7 தடவை வரட்டும், அதை கட்டாயமாக செல்லும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நீதிமன்றத்தை நிரூபிக்கணும், அப்போ தான் கல்யாணம் செல்லுங்கிறதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கும் இருக்கிற நிலைமை. தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமண சட்டத்தில் என்ன சொன்னிச்சுன்னு சொன்னால், சடங்குகளே இல்லாத ஒரு திருமணம் செல்லும், நோ ரிச்சுவல்ஸ் அட் ஆல், எந்த மதச்சடங்கும் இல்லை, மதச்சடங்கை புறக்கணிக்கிற சுயமரியாதை திருமணத்துக்கு நம்ம சட்ட வடிவம் கொடுத்துருக்குறோம். இந்த மதச்சடங்கை புறக்கணிப்பது தவறு அப்படின்னு சொல்லி இந்த சடங்குகளோட வேணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டப்ப இல்லை, தமிழ்நாட்டில் கொண்டு வந்த சட்டம் செல்லும். அப்போ இந்தியா முழுவதும் இன்றைக்கி 7 வளம் சுற்றினா செல்லும், தமிழ்நாட்டில் மட்டும் ஐயர் இல்லாமல் மந்திரம் இல்லாமல் இந்த மாநாட்டு மேடையில் வந்து மாலை மாற்றிக்கிட்டாலே செல்லும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை வந்து உண்டாக்குனது வந்து சுயமரியாதை இயக்கம். இந்த புரட்சி வேறு எங்கே நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து இங்கே செய்து காட்டியிருக்காங்க. அந்த திருத்தத்தில் கூட, அந்த திருத்தத்தினுடைய ஒரு வரைவு மசோதா வந்தப்போ அண்ணா வந்து பெரியார்கிட்ட அந்த மசோதாவை கொண்டு வந்து காட்டி இதெல்லாம் சரியாக இருக்கா பாருங்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அந்த மசோதாவில் சொன்னால், சுயமரியாதை திருமணம் என்ன, ஒன்று மாலை மாற்றுதல் மற்றும் தாலி கட்டுதல் சுயமரியாதை. இது பெரியார் அல்லது படித்தார். மாலை மாற்றுதல் மற்றும் தாலி கட்டுதல்ங்கிறது எதுக்கு போட்டிருக்கீங்க? மாலை மாற்றுதல் அல்லது தாலி கட்டுதல், அண்டுங்கிறத எடுத்து போட்டு 6ன்னு ஒன்று போடுறா அதில். அப்போ நீங்கள் தாலி கட்டாமலே சுயமரியாதை, மாலை மாற்றினாவே சுயமரியாதை திருமணம் தான் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொடுத்ததுக்கப்புறம் அண்ணா பார்த்து, நம்மெல்லாம் எம்ஏ படிச்சிருக்காங்கிறோம், பிஏ படிச்சிருக்காங்கிறோம், 4வது படிச்சிருக்கிற பெரியாருக்கு உள்ள அறிவு நமக்கு இல்லையப்பா அப்படின்னு சொல்லி திருத்தி, தாலி கட்டாத திருமணமும் செல்லும், சடங்குகள் திருமணம் மழை வருதோ, தாலி கட்டாத திருமணங்களும் செல்லும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து உருவாக்குனது வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய புரட்சி. அது மாதிரி இந்த இசையில் தமிழ் இசைக்கு வந்து பெரிய போராட்டம். ஈரோடு மாநாட்டில் வந்து தமிழ் இசை மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறார் பெரியார். அப்போ யார் பார்ப்பன பாடல்களை தான் பாட முடியுங்க, மற்றவனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அது பெரியார் எழுதுறாரு. அதாவது ஒரு பார்ப்பன பாடகி மேடையில் பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு விஐபி பிரமுகர்லாம் வந்தாங்கன்னா, அந்த பார்ப்பன பாடகி ஒவ்வொருத்தரும் வர்றப்பையும் பாடுறவங்க பாட்டை நிறுத்திட்டு எழுந்து நிட்டு ஒரு கும்பிடு போட்டு தான் கீழே உட்காரு. இதே மாதிரி தான் அவங்களை அவமானப்படுத்துகிறாங்க. பாப்பானை வந்து அது செய்ய வேண்டியதில்லை. பார்ப்பன பாடகர்கள் தங்களுக்கு பக்கவாத்தியக்காரர்களாக பார்ப்பனர் இல்லாத வந்தாங்கன்னா பாட மாட்டான், வாசிக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து பாடினாங்க. தமிழ் பாட்டை பாட மாட்டான், துக்கடான்னு சொல்லி கடைசியில் ஒன்று பாடுவான், தெலுங்கு பாட்டு பாடுவான். இந்த தமிழுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு இசைக்கான ஒரு போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து பெரியார் இயக்கம் நடத்தி, அந்த மாநாட்டில் சுயமரியாதை மாநாட்டில் யார் யார் வந்து பார்ப்பனர் இல்லாத கலைஞர்கள் அப்படி ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. பட்டியல் போட்டு நீங்கள்லாம் வரணும் இந்த மாநாட்டுக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் தமிழ், அவரும் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிட்டு பெரியார் சொல்கிறாரு, நான் இந்த பார்ப்பனர் இல்லாத கலைஞரெல்லாம் அழைத்திருக்கிறேன், இந்த மாநாட்டுக்கு அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல, யார் இந்த மாநாட்டுக்கு வரலன்னு சொன்னால் நானே மைக்குக்கு முன்னாடி உட்காந்து பாட போகிறேன், நான் அந்த பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்லி பெரியார் அறிவித்து அவங்க வந்து இந்த இசைக்கலைஞர்லாம் வச்சு ஒரு பாட்டிருக்காங்க. நிறைய அது மாதிரியான புரட்சியில் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அப்போ வந்து ஒரு பாட்டு அந்த காலத்தில் இந்த ஜாதியை குறித்தெல்லாம் நிறையா பாடுவான். அப்போ ஒரு நடிகை ஒருத்தங்க வந்து ஒரு பாட்டு வந்து ரெக்கார்டிங், கிராமஃபோன் ரெக்கார்டில் ஒரு பாட்டு, வண்ணான் வந்தானே வண்ணார சின்னான் வந்தானே, அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அது வந்து கிராமஃபோன் ரெக்கார்டில் பதிவு பண்ணி எல்லா ஊர்லேயும் கல்யாணத்தெலாம் போடுவோம். இல்லை இந்த வண்ணாரம் சங்கம் வைக்கிறவங்கலாம் சேர்ந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது இந்த பாட்டை நீங்கள் நீக்கணும். கியாபி விஸ்வநாதம் இந்த தலைவரெல்லாம் போய் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவங்களும் வந்து எதிர்ப்பு போட்டு கண்ணன் திருமணம் போடுறாங்க.
இந்த பாடல்களை எங்கேயும் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து, அந்த எதிர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த பாடலை வந்து போடுங்க, நிறுத்துங்க தடை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தடை வாங்கி கொடுத்துருக்கிறது வந்து சுயமரியாதை இயக்கம். இப்படி இசையில் அதே மாதிரி கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் ஒரு நாதஸ்வர கலைஞர், ஒரு பேர் கொழுந்து, என்ன கொழுந்து மறுக்கு ஏதோ கொழுந்துன்னு ஒரு சிவக்கொழுந்து, மன்னிக்கணும், சிவக்கொழுந்துங்கிறவர் வந்து ஒரு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு போகிறாரு. கானாடு காத்தான் சண்முகம் செய்ய பெரிய பணக்காரன், அவங்க வீட்டில் நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. வேர்க்குதுன்னு சொல்லி ஒரு மேலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு நல்லா நாதஸ்வரம் வாசிச்சுட்டு போகிறாரு. உடனே கூடியிருந்த பாப்பாலாம் போய், நீ எப்படி வந்து மேல் துண்டு போடலாம், சட்டை இல்லாமல் தான் வாசிக்கணும். இப்போ நீங்கள் இன்னையும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வாசிக்கிறவங்க நாதஸ்வரம் பார்த்தீங்கன்னா சட்டை இல்லாமல் தான் வாசிக்கணும், சட்டை இருக்காது, சட்டை போடக்கூடாது. இப்போ நாதஸ்வரத்துக்கு பாப்பான் எவனும் வரமாட்டான். பாப்பான் வந்து வயலினுக்கு வருவான், இந்த வீணைக்கு வருவான், மிருதங்கத்துக்கு வருவான். இதில் என்ன பெரிய கூத்துன்னா, மிருதங்கம் எப்படி செய்யப்படும் தெரியுமா? இளம் பசுமாட்டு தோல்ல தான் மிருதங்கம் செய்யணும். இளம் பசுமாட்டு தோல்ல மிருதங்கம். ஆனால் பசுவதையை பற்றி இவங்க பேசுகிறாங்க, ஆனால் இளம் பசுமாட்டு தோல்ல தான் மிருதங்கம் செய்யலாம். இப்போ பாலக்காடு மணியையர் பெரிய பெரிய மிருதங்க வித்துவான், அவர் இளம் பசுமாட்டு தோல்ல போய் இப்படி செய்கிறது சரியானு அவருக்கே ஒரு குற்றம். அவர் பெரிய சங்கராச்சாரிட்ட போய் கேட்டார், சுவாமிகள் இது மாதிரி வந்து இளம் பசுமாட்டு தோல்ல செஞ்சாலும் இந்த சவுண்டு வருது, இந்த ரிதம் வருது, இதை நம்ம செய்யலாமா, இந்த தொழிலை நான் செஞ்சுருக்கேன்னு. அவர் என்ன சொன்னார்னா, ஆபத்துக்கு ஒன்றும் பாவம் இல்லை, நல்லா தாராளமாக செய்யும், எக்ஸப்ஷன் கொடுத்தாரு. நம்ம எல்லாம் வந்து இந்த நாயனா வாசிக்கிறது, நாதஸ்வரம் வாசிக்கிறது, தபேலா வாசிக்கிறது, இதுக்கெல்லாம் பாப்பா வர மாட்டோம். மூச்சை பிடிச்சி ஊதுற ஒரு கஷ்டமான ஒரு இன்றைக்கி வெளியே அவங்க அந்த ஃபீல்டில் இது வரையுமே அவங்க வரல. அப்போ அந்த மருக்குழந்தை வந்து மேலே துண்டு போட்டுருந்தாருங்கிறதுனால போய் எல்லாம் தகராறு பண்ணுறோம். அப்போ பட்டுக்கோட்டை அழகிரி அந்த ஊரில் தவறார். அவர் அங்கேருந்து போய் ஒரு துண்டை எடுத்து போட்டு, துண்டை காயிட்டாத நீ வாசி அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து ஒரு பெரிய படை சுயமரியாதை இயக்க படம் போட்டு அந்த ஆள் வந்து வாசிக்கிட்டே வந்து அது ஊர்வலம் முடிஞ்சது. அவள் நாதஸ்வரம் தான் துண்டு போடுறதுக்கு கூட ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் வந்து சமுதாயத்துடைய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது விஷயம் அங்கே இருந்தது. இப்போ சுயமரியாதை திருமணத்தை இங்கே நம்ம பேசுகிறப்ப இன்னொரு விஷயம் வந்து இருக்கு என்னென்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சுங்க, ஒரு கல்யாண வழக்கு. அதில் வந்து இங்கே வந்து இன்டர் காஸ்ட்டு, அது 2 பேரும் முஸ்லீமும் இந்துவும் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிறான், இந்த சிறப்பு திருமண சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது, இந்துக்களுக்கு வந்து உருவ வழிபாடு உண்டு, உருவ வழிபாடு இல்லாதவங்க வந்து உருவ வழிபாடு உள்ளவங்களோட போய் கல்யாணம் பண்ணுறது சட்ட விரோதம், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சட்டம் இருந்தால் கூட சட்ட விரோதம்னு அவன் தீர்ப்பு சொல்கிறான். அப்படிதான் இருக்குது வடநாட்டில். இன்னொரு திருமணம், இன்னொரு பெரிய வேடிக்கையான கல்யாணம்னா, ஒரு பாலியல் வன்முறை, ஒருத்தன் பாலியல் வன்முறை பண்ணிடுறான், அது வந்து நீதிமன்றத்தில் வழக்கு வருது. வழக்கு வந்தப்போ அந்த நீதிபதி சொல்கிறாரு, நீ பாலியல் வன்முறை பண்ணிட்ட, அது வந்து ஒரு தடவை கற்பழிச்சதுன்னா கற்பழிச்சது தான், அந்த பொண்ணு கற்பு கெட்டு போச்சு, அப்போ அந்த பொண்ணை வந்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கற்பு இழந்தவன்னு சொன்னால் நீ தான் கல்யாணம் பண்ணணும், கட்டாயம் நீ தான் கல்யாணம் பண்ணணும், இது வந்து இந்த குற்றத்துக்கு இதுதான் பரிகாரம்னு தீர்ப்பு சொல்கிறேன். அப்போ இவன் என்ன சொல்கிறான், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீதிபதி கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்கிறார். அலகாபாத் யூனிவர்சிட்டியில் சோதிடத்துறைன்னு ஒரு அறிவுத்துறை இருக்குது, அந்த துறையில் போய் இந்த 2 பேர் ஜாதகத்தையும் கொண்டு போய் கொடுங்க, அது பொருந்துதான்னு பாருங்கள், அது பொருந்ததுன்னு பார்த்துன்னா அந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி அவன் தீர்ப்பு சொல்கிறான். என்னடா இவர் மடத்தனமாக ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு தீர்ப்பு சொல்கிறான்னு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற சந்திரசூட் தீர்ப்பை பார்த்துட்டு உடனே அவன் சுமோட்டாக அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து இந்த தீர்ப்பை நிறுத்த விட அப்படி மடம்லாம் ஜட்ஜாக இருக்காகிறான்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த சுயமரியாதை திருமணத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அந்த விஷயங்கள். அவர் அப்போ சூத்திரன் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்டில் வந்து எடுத்துரு, சூத்திரன்னு போடு, பறையன்னு போடு அப்படின்னு சொல்லலாம் நீதி கட்சி ஒழிச்சுது. இன்றைக்கு அடுத்த காலகட்டமாக இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியர் என்ன பார்க்கணும்னு சொன்னால், காலனி அப்படிங்கிற வார்த்தையை வந்து தூக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி நீயா நானாவில் ஒரு பொண்ணு ஒன்று பேசுது, இன்றைக்கும் எங்களை வந்து ஊரில் காலனிக்காரன்னு சொல்கிறான், எங்களை அடையாளப்படுத்துறதுக்கு காலனின்னு சொல்கிறான், அது எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. 3 நாளில் வந்து இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிக்கிறாரு, காலனிங்கிறது அரசு பதிவிலிருந்து சுத்தமாக நீக்கப்படும் அப்படிங்கிற வந்து அறிவிப்பை வந்து 3 நாளில் வந்து அவர் அறிவிக்கிற மாதிரி ஒரு நிலையை வந்து அவர் வந்து உருவாக்குறார். இப்படி சுயமரியாதை காலத்தில் இருந்த பல செய்திகளை நம்ம வந்து தமிழ் இசைக்கு, கோயில் நுழைவுக்கு, சுயமரியாதை திருமணத்திற்கு, வகுப்பு உரிமைக்கு, இந்திய எதிர்ப்புக்கு நடத்தின ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டம். 2 பேரை இழந்த தாளமுத்து நடராசன் 2 பேரை இழந்த ஒரு பெரிய படை ஒன்று புறப்பட்டு வந்துச்சு. அந்த படை வந்து கிட்டத்தட்ட 400 மைலுக்கு மேலே 80க்கு மேற்பட்ட கூட்டங்களை போட்டுச்சு. வழிநடைய மழை, தண்ணி, ஆறு, வெள்ளத்திலே அந்த படம் வருது, தண்ணி நீந்திட்டு வருது. இந்த கள்ளக்குறிச்சிங்கிற ஊரில் வந்து அங்கே செருப்பெல்லாம் கட்டி வச்சு பெரிய ரகலை பண்ணுறான். அங்கே ஊர்வலத்தை நிறுத்த சொல்லி கிட்டத்தட்ட அந்த செருப்பு கட்டினவனை வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பேசுகிறார் பட்டுக்கோட்டை அழகிரி. இந்த செருப்பை நீ ஏன் கட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த சுயமரியாதை குழுவை வந்து விலக்கி பேசி செருப்பு கட்டினவனே செருப்பை கட்டினான்
அப்படிங்கிற வரலாறுலாம் இருக்குது. அந்த மாநாட்டு ஊர்வலம் வந்து கடற்கரைக்கு வந்து இறங்குது. கடற்கரைக்கு வந்தப்போ அப்போ நாவலர் சோமசுந்தர பாரதியார், மரமலையடிகள், பெரியார் இவங்கெல்லாம் சேர்ந்து கடற்கரை கூட்டத்தில் அந்த படையை வரவேற்று நடத்துகிற ஒரு போராட்டத்தில் தான் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தை வந்து வரலாற்றில் வந்து எனக்கு முன்னாடி வைக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் இல்லை, ஆனால் வேறொரு முழக்கம் கேட்கிறது, இந்தியாவுடைய கண்ட்ரோலில் தமிழ்நாடு இல்லை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்க. உங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் இல்லை, நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட தனிநாடு தான் நாங்கள் கேட்குறோம். சுயமரியாதை இயக்கம் என்ன கருத்தை சொன்னிச்சோ அந்த மாநில உரிமைக்கான சுயமரியாதை, மாநில உரிமை மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் கேட்கறது மாநில மக்களுடைய சுயமரியாதையும் சேர்த்து தான் கேட்குது. நீ எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பது மட்டுமல்ல, எங்கள் அதிகாரத்தை பறிப்பதனால் எங்களை எப்படி இழிவுபடுத்துகிறாய், சமஸ்கிருதத்தை திணிப்பதன் மூலம் எங்களை எப்படி இழிவுபடுத்துகிறாய், நீட்டை திணிப்பதன் மூலம் எங்கள் மக்களுக்கு இன்னும் தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறது எப்படி காட்டி எங்களை நீ இழிவுபடுத்துகிற, எங்களுக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷும் தமிழுக்கு இல்லாத ஹிந்தியில தான் இருக்குன்னு சொல்லி அந்த மொழியை காட்டியா சுயமரியாதையை சேர்ந்த ஒரு மாநில உரிமை இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு அரசியலும் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த சமபந்தி போஜனம் இந்த காலத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே பெரிய விஷயம். அப்போ சமபந்தி போஜனங்களே பெரிய விஷயம் நடத்தப்பட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அப்போ நீடாமங்கலத்தில் வந்து தெற்கு ஜில்லா காங்கிரஸ் மாநாடுன்னு ஒரு மாநாடு போகிறோம் காங்கிரஸ்காரன். அந்த மாநாட்டில் வந்து அறிவிக்கிறாங்க ஒலிபெருக்கில், சமபந்தி போஜனம் நடக்க போகிறது, எல்லோரும் சாப்பிட வரலாம் அப்படின்னு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பை கேட்டுட்டு ஒரு 4-5 தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட போகிறோம். பார்க்க போகிறப்ப சந்தையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பயே அந்த ஊரில் இருக்கிற காங்கிரஸ் மிராஸ் சார் அங்கேருந்து வந்து சாப்பிட்றவனை பார்த்து சட்டையை பிடிச்சி அங்கேயே அடித்து எட்டி உதைச்சி விதையேற்றுறான். முடிஞ்சு போச்சு அதோட. அடுத்த நாள் காலையில் போய் விவசாயத்தில் அவன் வேலை செஞ்சுட்ருக்கான், நாற்று நட்டுட்டு இருக்கான். அப்போ போய் அவங்கள ஆளை விட்டு என்ன கொழுப்பு இருந்தால் நாங்கள் மேடையில் அறிவிப்போம், அதனால் நீ சாப்பிட வந்துடுவியா, என்ன கொழுப்பு இருந்தால் நீ சாப்பிட வருவ அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் மரத்தில் கட்டி வச்சு மொட்டை அடித்து சாணியெல்லாம் கரையில் கரைச்சி ஊற்றி அவமானப்படுத்துகிறான். இது காங்கிரஸ் கட்சி மாநாட்டில், தென்ஜில்லா காங்கிரஸ் மாநாட்டில் அந்த ஊரில் வந்து நீடாமங்கலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதை முதலாக மக்களுக்கு வெளிப்படுத்திய பத்திரிகை குடியரசு அதை எக்ஸ்போஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் சென்னையிலிருந்து ஒரு நிருபரை நீடாமங்கலத்துக்கு அனுப்பி என்ன நடந்ததுன்னு சொல்லி விரிவாக கேட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கு அதை குற்றம்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பதற்கு அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு அந்த இயக்கம். சமபந்தி போஜனம் அப்படி சமபந்தி போஜனத்துக்கு அனுமதி இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்போ இவர் நம்ம கைவல்ய சாமியார்னு ஒருத்தர் பெரிய இயக்கத்தில் பெரிய எழுத்தாளர், மலையாளத்துக்காரர், பெரிய சிந்தனையாளர், குடியரசில் நல்லா எழுதக்கூடியவர். அவர் அப்படி தான் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்ப பாப்பா ஒருத்தன் வந்து நீ எப்படி சூத்திர அந்த பந்தியில் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டப்ப அவர் எச்சி கையோடு எழுந்திரிச்சு பாப்பா கண்ணத்தில் ஓங்கி ஒரு அற விட்டார். அப்போ வந்தது தான் சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டாடி என்ற பழமொழி வந்ததற்கு அந்த ஒரு சம்பவம் தான் காரணமாக இருக்கு வரலாற்றில். அப்போ உட்காந்து சாப்பிட்றதுக்கே இருந்த ஒரு நிலைமை. சாஸ்திரப்படி மனு சாஸ்திரப்படி பிராமணன் வந்து ஹோட்டல் வைக்கக்கூடாது, எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடாது, அது மனு சாஸ்திரத்துக்கு விரோதம். ஆனால் இவன் பிராமணால் ஹோட்டல்னு போட்டுக்கிறான். ஏன் பிராமணால் இண்டஸ்ட்ரீஸுக்கு அவங்க வந்தாங்கன்னா அப்போ உள்ள சமுதாயத்தில் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரன் வீட்டில் போய் சாப்பிட மாட்டான். அப்போ எல்லா ஜாதிக்காரனும் போய் சாப்பிட்ற வீடு பிராமணன் வீடு. அப்போ பிராமணால் ஹோட்டல் வச்சா எல்லா ஜாதிக்காரனும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வந்து அவன் கைப்படுத்தி பிராமணால் ஹோட்டல் வச்சான். அதில் இங்கே முரளிஸ் கஃபேன்னு ஒருத்தன் திருவள்ளிக்கல்ல ஒரு ஐயர் அவன் வந்து மற்றவங்களாம் விட மாட்டான், பிராமணால் காஃபேங்கிற பேரெல்லாம் எடுக்க மாட்டேன். பெரியார் அந்த பிராமணால் காஃபியை எடுத்து போராட்டம் நடத்துறாரு. சரி நீ ஐயங்கார் கடை வை, ஐயர் கடை வை, சாஸ்திரி கடை வை, அது ஜாதி, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பிராமணால் நீ சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன சூதர்னா நீ டிக்ளேர் பண்ணுற. நீ ஒரு வீட்டில் ஒரு தெருவில் வந்து ஒரு வீடு பத்தினி வீடுன்னு போர்டு போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வீட்டில் என்ன அர்த்தம்? அதான் பெரியார் கேட்டார். அப்போ நீ பிராமணன் சொன்னால் அப்போ என்ன வந்து சூதர்னா சொல்ல போராட்டம் 1 வருஷம் நடந்துச்சுங்க போராட்டம். ஒரு நாளைக்கு 2 பேர் கைது பண்ணி 2 பேர் 1 வருஷம் நடத்திட்டு போராட்டம். 1 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஐயர் அங்கே வந்து தட்டில் வந்து வெத்தலை பாக்கு குங்குமெல்லாம் வந்து பெரியார் தலுக்கு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்புறம் மாற்றலாம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பிராமணால் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து உடச்சி பார்ப்பனர் இல்லாத நாடார்கள் ரெட்டியார்கள்லாம் ஹோட்டலை வச்சு இன்றைக்கி போடுறாங்க. நம்ம ஏடிபி பெரிய கடவுள் சாமி பக்தியோடு வச்சிருக்கிறவர் உள்ள பெரியார் படுத்த மாட்டி வச்சிருக்கிறாரு. அவர் கேட்டால் சொல்கிறாரு, இவர் இல்லாட்டி ஏதுங்க நாங்கள் ஹோட்டல் நடத்துறது நாட்டில் அப்படின்னு அவர் சொல்கிறார். பக்தி உள்ளவங்களும் சொல்கிறார். அப்போ பக்தி அப்படிங்கிறத கடந்து பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கம் என்ன உணர்வை ஊட்டினதோ அந்த உணர்வுங்கிறது இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி வந்து யார் சாப்பாடு என்ன அப்படிங்கிறதா இல்லை. இப்போ எல்லாமே வந்து சொமேட்டோவில் ஆர்டர் போட்டோம்னா, வீட்டுக்கெல்லாம் ஆர்டர் போட்டோம்னா சொமேட்டோலேருந்து வருது. எந்த ஹோட்டல்லேருந்து, NV ஹோட்டல்லேருந்து, V ஹோட்டல்லேருந்து எல்லாத்தையும் வருது. அந்த ஹோட்டலில் எவன் சமைச்சான், எவன் சாப்பிட்டான்,
அந்த பிரியாணி வந்து நல்ல பிரியாணி கெட்ட பிரியாணி அதெல்லாம் எல்லா சாப்பிட்டதும் இன்றைக்கி எல்லா ஜாதிகாரனும் வாங்கி சாப்பிட்றோம். சொமட்டோவில் ஆர்டர் கொடுத்து இது இந்த இந்த ஒரு கலாச்சார மாற்றம். ஒரு ஜாதியில் சாப்பிட மாட்டேன் சமபந்தி மாட்டேங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த மாற்றங்கள் வந்து உணவு முறையில் இன்றைக்கி மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி பீஃப் பிரியாணி கிடைக்கும், மாட்டுக்கறி இங்கே விற்பனை அப்படிங்கிற ஒரு போர்டை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம், கேரளாவில் பார்க்கலாம், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படி போர்டு போட்டு கடன் நடத்த முடியுமா? பெரியார் மாட்டிறைச்சிக்காக இயக்கம் நடத்தினார். மாட்டிறைச்சி இயக்கம், மாட்டுக்கறியை சாப்பிடுங்கள், அதுக்காக இயக்கம் நடத்தினார். பெரியார் இயக்கம்னா மாட்டுக்கறி. இப்போ டிவிக்கானா மாட்டுக்கறி தான். டிவிக்கா மாநாடுன்னா எல்லாம் டிவிக்காவுடைய கலாச்சாரம் மாட்டுக்கறி கலாச்சாரம் தான். மற்றவங்க எனக்கு தெரியாது, கலாச்சாரம் அதுக்கு. அது மாட்டுக்கறிக்கு அவர் கேட்டார், என்ன கோழியை சாப்பிட்றேன், அது கண்டதையும் தின்ட்டு வருது, இது அதில் எல்லாம் இது மாட்டில் நல்ல புரோட்டீன் சத்து இருக்குது, ஏழை மக்களுக்கு குறைந்த விலை கிடைக்குது. அப்போ கோரான்னு சொல்லி ஆந்திராவில் ஒரு பெரிய ஏத்திஸ்ட், அவர் காந்தி சென்டர்னு வச்சு நாத்திகவாதி பிராமின் அவர் வந்து மாட்டுக்கறி இயக்கம், பெரியாரும் அவரும் சேர்ந்து பெரியார் தடலில் மாட்டுக்கறி இயக்கம் நடத்தும். தமிழ்நாடு முழுவதும் திராவிட கழகம் மாட்டுக்கறி இயக்கம் நடத்துச்சு. அப்போ மாட்டுக்கறி இயக்கம் கோவிலில் ராமகிருஷ்ணன் மாட்டுக்கறி இயக்கம் நடத்துகிறப்ப அவெல்லாம் சேர்ந்து பாப்பாலாம் சேர்ந்து உண்ணவிரதம் நடத்தினாங்க. எத்தாப்பில் இவனுங்க உண்ணவிரதம் நடத்தினாங்க. அந்த அளவிற்கு வந்து மாட்டுக்கறி இயக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தி அது வந்து ஒரு மக்களுடைய உணவு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய உணவு புரட்சியில் செஞ்சிருக்கிற அது ஒரு கலாச்சாரம். இதுமாதிரி எல்லாவற்றையும் வந்து ஒரு யூனிசெக்ஸ் ட்ரெஸ், பெண்களுக்கான உரிமைகள், பெண்களுக்கான இன்றைக்கி பெண்ணியத்தை வந்து கொண்டாடுற தலைவர்கள். இன்றைக்கி இடதுசாரி பெண்கள் இயக்கம் பேசுகிறாங்க, சோஷலிச பெண்கள் இயக்கம் பேசுகிறாங்க, பெண்ணிய விடுதலை பேசுகிற பெண்கள் இயக்கம் பேசுகிறாங்க. பெண்கள் இயக்கத்தில் பல்வேறு புரட்சிகரமான இயக்கங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் பெண் விடுதலைக்கான பெண் உரிமை பேசுறதுங்கிற வேறு, பெண் சமத்துவம் பேசுறதுங்கிறது வேறு. பெண் சமத்துவம் ஒரு கோட்பாடு, பெண்களுக்கான உரிமை ஒரு கோட்பாடு, பெண்களுக்கான விடுதலை அப்படிங்கிறது அது அடுத்த கட்ட ஒரு கட்டம். பெண் உரிமை அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் சமம், ஓகே. இப்போ பெண் உரிமை பேச வேண்டியது யார்கிட்ட பேசணும்னு சொன்னால் ஆண்கிட்ட தான் பேசணும். பெண்கள்கிட்ட போய் பெண் உரிமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. தலித் மக்கள் தீண்டப்படாமல் இருக்கீங்க, இது நியாயமான போய் அந்த மக்கள்கிட்ட பேசக்கூடாது. அவங்க மேலே தீண்டாமை செலுத்துறவங்க தான் போய் அந்த விஷயத்தை நம்ம பேசணும். நாங்கள் அப்படி தான் நடத்தணும் எல்லாமே கூட்டங்கள்லாம். அப்போ பெண் உரிமை அப்படிங்கிறத விட பெண் விடுதலைங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. பெண் விடுதலை கோட்பாடில் அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க. திருமணம் வேண்டாம், எங்களுடைய உடல் வந்து எங்களுக்கு சொந்தமானது, நீ வந்து கேட்க முடியாது, எங்களுக்கான ஆடை வடிவமைப்பை நாங்கள் அப்போ அதை பெரியார் சொல்லியிருக்காரு, யூனிசெக்ஸ், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாமல் உடைய போடு, தன்னுடைய மனைவிக்கு வந்து குப்பாயத்தை கட்டு, பர்மாவை போயிட்டு வந்து கையில் கட்டுக்கன்னு சொல்லியிருக்காரு நாகமையார். பெரியார் சொன்னதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், ஆனால் அந்த கையில் கட்டுறதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியலன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி நாகமையார் சொல்லியிருக்காங்க. கதர் கட்டுனா கூட அம்மாவை கட்டு, மனைவியை கட்டு, நானும் கட்டு, நீயும் கட்டு அப்படிங்கிறது தான் பெரியார் சொல்லியிருக்கிறார். கதர் விற்பனையில் ஊராக போய் கதரை விற்றுட்டு போகிறார் பெரியார். ரொம்ப பெரிய பணக்கார வசதியானவர். அவர் வந்து ட்ரெயினில் ஊரில் போய் கதரெல்லாம் விட்டு கதர் முட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு உடம்பெல்லாம் அழுக்கு, கதர் சட்டை அழுக்கு, பார்த்தா ஒரு பரதேசி மாதிரி உடையில் ட்ரெயினில் வந்து 3ஆவது வகுப்பில் போயிட்டுருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஒரு புலவர் ஒருத்தர் வர்றார், பூவே சாமிநாதையர். அவர் இவரை பார்த்துட்டு என்ன பெரிய செல்வ குடும்பத்தில் வளர்ந்தவன், எப்பொழுதுமே பெரியார் வந்து பட்டு வேட்டி, பட்டு சட்டை, வாயில் வந்து ஒரு சிகரெட்டு, அப்படி ஒரு மைனர் மாதிரியான ஒரு காஸ்ட்லி விலையெல்லாம் இருந்தார். ஒரே நாளில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார். பட்டு சட்டை, பட்டு வேட்டி, சிகரெட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தார். என்னங்க இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சங்க இலக்கியத்திலிருந்து ஏழ்மைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏழ்மைங்கிறதுக்கு வந்து நிறைய இது இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பாடல்கள் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து அவர்கிட்ட பாடிட்டே இருக்கிறார். பெரியார் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு வந்துட்டு அவர் ஊர் வந்தோன்னா அவர் இறங்கி போயிட்டார். அப்புறம் போய் பெரியாரெல்லாம் சொல்கிறாரு, இந்த புலவர்கள் இருக்கிறதுலாம் ஒரு பொது அறிவே இல்லைங்கிற முடிவுக்கு நான் அப்போ தான் அந்த அளவிற்கு எந்த ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டாலும் இந்த உடையில் வந்து ஒரு மாற்றம், உணவில் ஒரு மாற்றம், பண்பாட்டில் ஒரு மாற்றம், ஜாதியில் ஒரு மாற்றம், கல்வி புரட்சிக்கான ஒரு மாற்றம், மொழி திணிப்பு இந்தி எதிர்ப்புக்கான ஒரு மாற்றம், பண்பாட்டு துறையில் ஒரு மாற்றம், எல்லா இதெல்லாம். இப்போ இடதுசாரிகள் வந்து பெண்ணுரிமை இயக்கத்தை வந்து தனியாக நடத்தணுங்கிறது இடதுசாரி கொள்கை உடன்பாடு. அவங்க வர்க்க போராட்டத்தை தான் பெண்ணுரிமை இயக்கம் நடத்துனாங்க. கார்ல் மார்க்ஸ் காலத்திலே இதை பற்றியான வாதங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் பெண்களுக்கான ஒரு விடுதலை இயக்கம், பெண் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து, காதல் அப்படிங்கிறது அறிவாக இருக்கணும், கற்புங்கிறத பற்றிய விஷயம் என்ன இருக்கும், இது எல்லாத்த பற்றியுமே ஒரு ஆழமான ஆராய்ச்சியை வந்து பெரியார் பண்ணி பெண்களுக்கான ஒரு ஐக்கான இன்றைக்கி வந்து சர்வதேச அளவில் பெண்களுக்கான ஒரு ஒரு அடையாளமாக இன்றைக்கி பெரியார் வந்து இன்றைக்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி மாற்றிருக்கார். அவர் சொன்ன அந்த பெண் உரிமை அப்படிங்கிறது இன்றைக்கி பெரியாரியம் வந்து பெரியார் இயக்கத்தை விட பெண் விடுதலை பேசுகிற பெண்கள் வந்து தங்களுக்கான அடையாளமாக பெரியார் தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இலக்கியங்களும் அவங்களுடைய எழுத்துக்களும் பெண்ணியத்தை நோக்கி தான் போகிற விஷயமாயிருக்கு. அப்போ பெண்களுக்கான இந்த உரிமைகள் கொடுத்த விஷயம் என்று சகல துறைகளிலும் சுயமரியாதை இயக்கம்
தன்னுடைய பதிவுகளை செய்திருக்கிறது, தன்னுடைய வரலாறுகளை படைத்திருக்கிறது, தன்னுடைய சாதனைகளை படைத்திருக்கிறது. இந்த சாதனைகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு சென்று இந்த சாதனையை மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டு செல்வதற்கான ஒரு தேவை இன்றைக்கு சமூக அரசியல் சூழல் உருவாக்கி இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.